கந்த புராணம் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய பொக்கிஷம் தான் கந்த புராணம். இந்த வீடியோ பதிவில் கந்த புராணம் வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க. அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். இந்த அசுரர் குலத்தை என்ன முயற்சி செய்தாலும் தேவர்களின் புகழ்நிலைக்கு உயர்த்த முடியவில்லை. ஆனால் இப்போது அசுரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. தட்சனின் யாகத்தில் சிவன் பங்கேற்காத போது அவரது அனுமதியின்றி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்தி தேவர் கண்டித்திருப்பதுடன் அவர்களின் சக்தியையும் விளக்க செய்திருக்கிறார். தேவர்கள் சக்தி இழந்துள்ள இந்த நல்ல சமயத்தில் அசுரர்களை வெற்றி கொடி நாட்ட செய்யலாம். தட்சனின் மகளும் சிவனின் பத்தினியுமான தாட்சாயணி தன் தந்தையை அசுரனாகும்படி சபித்திருக்கிறாள். அந்த தட்சனை இப்பறவியில் நம் குடும்பத்தில் ஒருவனாக்கி விட்டால் இதை சாதித்து விடலாம். இந்த சிந்தனை ஓட்டத்தை செயல்வடிவாக்க எண்ணினார் சுக்கராச்சாரியார். பிரம்மாவின் புத்திரரான காசியபருக்கும் அவரது தர்ம பத்தினி அதிதிக்கும் பிறந்த அசுர குழந்தைகளை 66 கோடி பேரின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அவர் திட்டமிட்டார். திட்டத்தை செயல்படுத்த அசுர குழந்தைகளை முதலாம் அவன் அசுரேந்திரன் மங்களகேசினியின் தம்பதியரின் புதல்வி சுரசையை தேர்ந்தெடுத்தார். இவள் சுக்கராச்சாரியாருக்கு முகமலர்ச்சியுடன் பணிவிடை செய்து வந்தவள். அவளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயா என மாற்றிவிட்டார். அவளிடம் மாயா, நம் குலம் தலைத்தோங்க வேண்டும் என்பது உன் தந்தை அசுரேந்திரனின் விருப்பம். அவர்கள் தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்படுகிறார்கள். இந்த அழிவை தடுக்க ஒன்னால் தான் இயலும். நாம் தேவர்களை அடக்கி நமது சாம்ராஜ்யத்தை 7 உலகிலும் நிலைநாட்ட வேண்டும். அது ஒன்னால் முடியும் என்றார். வியப்படைந்த மாயாவிடம் தன் திட்டத்தையும் விளக்கினார். குருநாதரின் கட்டளையை ஏற்ற மாயா தன் தந்தை அசுரேந்திரனிடம் இது பற்றி சொல்ல அவனும் மகிழ்ந்து மகளை வாழ்த்தி அனுப்பினான். சுக்கராச்சாரியாரின் திட்டம் இதுதான். அசுரர்களின் தந்தையான காசியபரை மாயா மயக்க வேண்டும். இன்னும் மிகச்சிறந்த அசுரர்கள் பலரை அவர் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம். மாயாவும் காசியபர் இருக்க கானகத்திற்கு சென்றாள். தன் மாயா சக்தியால் புதிய மாளிகைகளை அந்த கானகத்தில் எழுப்பினாள். அழகிய நந்தவனத்தை உருவாக்கினாள். மனம் பொங்கும் மலர்கள் அதில் பூத்தன. அந்த கானகத்தின் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது. அந்த மாளிகையிலேயே தங்கியிருந்தாள் மாயா. அவள் எதிர்பார்த்தபடியே காசியபர் அங்கு வந்தார். இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது? விஷ்ணு இங்கு வந்திருப்பாரோ? அந்த மாயவன் தான் இப்படி மாய செயல்கள் செய்திருப்பானோ? பிரம்மா தன் பிரமலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றி விட்டாரோ என்று மனதில் கேள்விகள் எழ ஆச்சரியத்துடன் மாளிகைக்குள் பார்த்தார். அங்கே ஒரு அழகு சுந்தரி நடமாடி கொண்டிருந்தார். பூக்களில் அமரும் பட்டாம்பூச்சிகளை அவளது பட்டு கரங்களில் பிஞ்சு விரல்கள் தொட்டு விளையாடி கொண்டிருந்தன. அவள் மான் போல் துள்ளி துள்ளி விளையாடுவதை கண்ட காசியபர், ஆஹா, உலகில் இப்படி ஒரு அழகியா? இவளை போன்ற பேரழகியை இதுவரை பார்த்ததில்லை. இனிமேலும் காண்போமா என்பது சந்தேகம்தான். இனி இப்பூமியில் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும். ஆனால் இவளோடு வாழ்ந்துவிட வேண்டும் என எண்ணியவராய் மாளிகைக்குள் சென்றார். அழகு பெண்ணே, நீ யார்? இந்த கானகத்தில் உனக்கென்ன வேலை? இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய்? உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே. ஏற்கனவே திருமணமானவன் தவசீலன். அப்படி இருந்தும் என் மனம் உன்னை கண்டு அலைபாய்கிறதே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். அவள் காசியபரிடம் நல்லவள் போல் நடித்தாள். தவசீலரை, இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள். எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன என தெரியாது. ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன். வேண்டுமானால் இந்த மாளிகையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை. நான் இளங்கண்ணி, நீங்களோ முதியவர். வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காசியபர் மீண்டும் வற்புறுத்தினார். அவள் மாயா அல்லவா? அங்கிருந்து மறைந்து விட்டாள். காசியபர் அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை. அழகே, எங்கே போனாய்? நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வில்லை. எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு.
என்னை ஏற்றுக்கொள். நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசி பட்டினியுடன் கிடந்தார். மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாயின் என்ன, சாதாரண மனிதனாயின் என்ன, எல்லாரும் ஒன்றுதான். காசியபர் மயக்க நிலையில் கிடந்தார். அப்போது அவர் முன் மீண்டும் தோன்றினாள் அப்பெண். காசியபர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவில்லை. அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினார். தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன் என்பதையும் மறந்து அவளது காலிலேயே விழுந்து விட்டார். தன் காலில் கிடந்த காசியபரை நோக்கி புன்முறுவல் பூத்தாள் மாயா. முனிவரே, தாங்கள் என் காலிலேயே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் பேரழகி. உம்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது. எனவே உம் தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறும். பிற உருவங்களை எடுத்துக்கொள்ளும் நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள். அதற்கேற்ப நீரும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றாள். காசியபர் அதற்கும் சம்மதித்து பேரழகு மிக்க இளைஞனாக வடிவெடுத்தார். அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான். அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகம் உடையவனாக இருந்ததால் பத்மாசுரன் என பெயரிட்டனர். பத்மம் என்றால் தாமரை என பொருள். இவனே சூரபத்மன் என்றும் அழைக்கப்பட்டான். அவர்கள் கூடி கழித்த போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து மேலும் 30,000 அசுரர்கள் வெளிப்பட்டனர். 2ஆம் ஜாமத்தில் இருவரும் இளஞ்சிங்கங்களாக உருமாறி கூடி கழித்தனர். அப்போது 1000 முகம் கொண்டவனும் 2000 கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான். இவனது பெயரே சிங்கமுகன். அப்போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து 40,000 சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தியானார்கள். 3ஆம் ஜாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்த போது யானை முகம் கொண்ட தாரகாசூரனும் அவனோடு 40,000 யானை முக சூரர்களும் பிறந்தனர். 4ஆம் ஜாமத்தில் ஆடுகளாக மாறி கூடினர். அப்போது ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற மகள் பிறந்தாள். அவளோடு ஆட்டுமுகம் கொண்ட 30,000 அசுரர்கள் உருவாயினர். மறுநாள் பகலிலும் காசியபரின் ஆசை கடல் வற்றவில்லை. அவர்கள் காட்டெருமை, பன்றி, கரடி, புலி, குதிரை, மான், காண்டாமிருகம், கழுதை என பல மிருகங்களின் வடிவை அடைந்து கூடி மொத்தத்தில் 2 லட்சம் பேரை பெற்றெடுத்து விட்டனர். இவர்கள் யாரும் குழந்தை வடிவனராக பிறக்கவில்லை. காசியபரின் நவசக்தி, மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாக பிறந்தனர். இவர்களின் முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன் வந்து வணங்கினான். தாயே, தந்தையரே, லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் பிறந்தோம்? எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியதென்ன சொல்லுங்கள். தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் என்றான். காசியபர் தன் மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்தார். மக்களே, இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும். நீங்கள் தர்மத்தின் வயப்பட்டு இருங்கள். தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள். சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள். ஆன்மீக சாதனைகளை உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை. மகாவிஷ்ணு இறந்த ஒருத்தியை கூட தவ வலிமை மூலம் பிழைக்க வைத்தார். தூக்கத்திற்கு ஒப்பானதா? சர்வ பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார். தனது பாஞ்சசன்யம் என்னும் வெட்டுச்சங்கும், நந்தகம் என்ற கத்தி, கௌமோதகி என்ற கதாயுதம், சுதர்சன சக்கரம், சாரங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார். சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார். ஆனாலும் அவர் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன? சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன். 12 ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது. எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணர் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்கராயுதத்தை ஏவினார். அது தாரகாசூரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது. நாராயணன் தாரகனிடம், சூரனே, நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும்
உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன். நீ உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கி கொள்ளலாம் என்றார். தாரகன் அவரிடமிருந்து விடை பெற்றான். பின்னர் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர். சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுக்கிரகம் செய்தார். இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் எழும். ஏன் தேவர்கள் அல்லல் பட வேண்டும்? அசுரர்களை ஏன் இறைவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதே அது. தேவராயினும் மனிதராயினும் கந்தர்வராயினும் பிற வகையினராயினும் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர். பரந்தாமா, பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே, இது நியாயமா? நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்றனர். அவர்களிடம் பரந்தாமன், தேவர்களே, முன்பொரு முறை பரமசிவனின் மாமனார் தர்ச்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம். அவன் கொடுத்த கவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது. அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம். பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும். தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்றார். பரந்தாமனின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தனர். ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக 108 யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்தது என வருந்தினர். பரமேஸ்வரனை 2ஆம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீர மகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர். பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார். விஷ்ணு முடிசூட்டி விழாவில் பங்கேற்றார். அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பிவிட்டான். தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டான். வாயு சாமரம் வீசினான். பணப்பை இருந்த குபேரரின் கையில் அசுரனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது. வெண் கொற்ற குடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர். இப்படி தேவர்களெல்லாம் ஆளுக்கொரு வேலை செய்ய உத்தரவிட்டான். மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்கோமலை பேரழகியான மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்ம கோமலை பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான். சந்திரனின் உதவியுடன் உலகில் உள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான். கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்தாள் கோமலை. இவர்களுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூட்டினர். அசுர தம்பதியர். பட்டத்தரசிக்கு 4 மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான். 3000 மகன்கள் பிறந்தனர். இங்கே இப்படி இருக்கும் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அமைத்து கொண்டான். அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான். இன்னும் பல பெண்களை மணந்து 100 பிள்ளைகளை பெற்றான். தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான். அவன் நிருதியின் மகளான சௌரிகை என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான். சௌரிகைக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான். சூரர்களுக்கு ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாள். அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கெடுத்து கொண்டிருந்தாள். அழகுள்ளவளோ அழகில்லாதவளோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பிவிட்டால் தன்னை அனுபவித்தே ஆக வேண்டும் என கட்டளையிட்டாள். பல அந்தணர்கள், தேவர்கள் என எல்லோரையும் அனுபவித்தாள். ஒழுக்கம் என்ற சொல்லே அவளுக்கு தெரியாது. போதாக்குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து இரையாக்கினாள். ஒரு நாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள். அஜாமுகியோ துர்வாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிபணிய சொன்னாள். தவ சிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள். இதன் விளைவாக அவளுக்கு
இல்வலன், வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர். அவர்கள் தன் தந்தையின் தவப்பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினர். அவரோ மறுத்தார். எனவே அவரை கொல்லவும் துணிந்தனர் மக்கள். படு கோபக்காரரான துர்வாசர், என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என சாபமிட்டார். பின்னர் இல்வலன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னி குண்டத்தில் போட்டான். அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம், பிரம்மனே, நான் எத்தனை முறை உன் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும் போது உயிர் பெற்று வரம் தர வேண்டும் என்றான். அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது. இல்வலன் அந்தணர்களை தன் இருப்பிடத்துக்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான். வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான். இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தான். இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது. ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான். அவர்கள் ஓடி ஒளிந்தனர். பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று. இந்திராணியை காப்பாற்ற சிவமைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாலர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை வெட்டிவிட்டார். இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்தது. தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் பலரை சூரன் கொன்றான். ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்துவிட்டனர். வேறு வழியின்றி அவர்களை தன்னாலான மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன். தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்கவும் முடியும். எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தனர். எல்லாருமாக விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர். நந்தி தேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தனர். அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய் பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர். ஐயனே, அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர், உலகங்களை ஆக்கிரமித்தனர். அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. தேவர்களில் பலர் சிறையில் கிடைக்கின்றனர். வேதம் கற்ற அந்தணர்களை வாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கிறான். நவ கிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம். ஆனால் இப்போது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசூரன். இந்த கேவலத்தை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இந்த கேவலத்தை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான். இப்போது அவனும் சிறையில் கிடைக்கிறான். இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர். சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன? இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டார். உலக மாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும். ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது. பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் புலோகமாயினும் சரி, ஏழுலகில் ஏதாயினும் சரி, அங்கே அழிவு துவங்கிவிடும். அசுர உலகத்துக்கும் அழிவு துவங்கிவிட்டது. சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார். தேவர்களே, கலக்கம் வேண்டாம். என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள். இனி நீங்கள் சுகமாக வாழலாம். அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார். தேவர்கள் மகிழ்ந்து, ஐயனே, எங்களை வாழ வைக்க போகும் இளவல் வடிவேலன் எப்போது வருவார் என கேட்டனர். சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார். அப்போது அவருடைய நெற்றியில் இருந்து அதி பயங்கர நெருப்பு பிளம்பு ஏற்பட்டது. தீப்பொறி பறந்தது. அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர். பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளும் எழுந்து ஓடினாள். சிவனின் நெற்றியிலிருந்து பறந்து நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் 6 நெருப்பு பந்துகளாக மாறின. அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி, தேவர்களே, நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள். அவன் 6 முகம் கொண்டவனாய் இருப்பான். இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் என்றார். தேவர்கள் அந்த நெருப்பு பந்துக்களை வணங்கினர். அதே நேரம் இந்த நெருப்பு பந்துக்களை தங்களுடன் எடுத்து செல்வது எப்படி என ஆலோசித்தனர். சிவபெருமான் அவர்களின் உள்ள கடக்கையை அறிந்து கொண்டு, தேவர்களே, கவலை வேண்டாம். இமயத்தில் உள்ள சரவண பொய்கையில் என் மகன் 6 குழந்தைகளாக வளர்வான். ஆமாம்,
இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறீர்கள் என்றார். அப்போது ரிஷி பத்தினிகள் 6 பேர் சிவபெருமான் முன் வந்து நின்றனர். தேவாதி தேவா, அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம், எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றனர். குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார். அப்போது திருமால் அப்பெண்களிடம், தேவியரே, நீங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் சரவண பொய்கை சென்றனர். தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள். அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள். அப்போது அவர்களை அறியாமலேயே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினர். குழந்தைகள் படு சுட்டிகளாக இருந்தனர். அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை. சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர். தள்ளாடி விழுந்தனர், ஓடி ஆடி விளையாடினர். இதை பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாய் இருந்தது. இங்கே இப்படி இருக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்த போது தேவர்கள் மட்டுமல்ல, அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாழாமல் ஓடினாள். ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல. தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழும் அளவுக்கு ஓடினாள். அதில் இருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன. அந்த 9 கல்களில் இருந்தும் 9 தேவியர் தோன்றினர். அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார். ரக்தவள்ளி, சிவப்பு கல்லுக்கு ரக்தவள்ளி. தரளவள்ளி முத்து, பவுஷுவள்ளி புஷ்பராகா, கோமேதக திலகா வஜ்ரவள்ளி, வைடூரியம் மரகதவள்ளி, பவளவள்ளி, நீலவள்ளி, வைரவள்ளி ஆகிய அவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர். அவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது. இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன், பெண்களே, நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள். இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலம் ஆகும். இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள். அப்பெண்கள் கலங்கி அழுதனர். சிவன் அவர்களிடம், பெண்களே, ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண்ணினத்திற்கும் உண்டு. ஆண்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணினமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வே உலகத்துக்கு உதாரணமாக அமையட்டும். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் என் தேவியராகி விட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்று அழைப்பார்கள். நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். 10 மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை. கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது. அவை அவர்களின் உடலில் முத்துக்களாய் ஊறின. அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின. அவற்றில் இருந்து கத்தி, கேடயம், சூளம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினர். 1 அல்ல 2 அல்ல, லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர். அந்த குழந்தை செல்வங்களை பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒருமுறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்த போது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டனர். இனியும் கற்பம் தாங்கும் சக்தி இல்லை என்றும் கதறினர். சிவபெருமான் பார்வதியிடம், தேவி, இந்த உலகில் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான். அவனுக்கு பக்கபலமாக இருக்க இந்த லட்சம் வீரர்களை உருவாக்கினேன். இவர்களை வழிநடத்தி செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா? அதற்காகத்தான் இவர்களை கற்பமுறச் செய்தேன். இது என் திருவிளையாடல்களில் ஒன்று. அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார். கர்ணமிக்க அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். ரக்தவள்ளி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான். தரளவள்ளிக்கு வீரகேசரி, பவுசவள்ளிக்கு வீரமகேந்திரன், கோமேத திலகாவுக்கு வீரமகேஸ்வரன், வஜ்ரவள்ளிக்கு வீரராட்சசன், மரகதவள்ளிக்கு வீரமார்த்தாண்டன், பவளவள்ளிக்கு வீராந்தகன், நீலவள்ளிக்கு வீரதீரன், வைரவள்ளிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தியுள்ளவர்களாக ஆயினர். இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூரி எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர்.
சிவன் அவர்களை ஆசிர்வதித்து, மக்களே, உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது. தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான். என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர். அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும். சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன். வாருங்கள், நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார். பார்வதி தேவியும் அகமகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றாள். கங்கை கரையில் உள்ள சரவண பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காளை வாகனத்தில் இருந்து இறங்கினர். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தாள். அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருக குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர். அப்போது சிந்திய சில துளிகள் சரவண பொய்கையில் கலந்தன. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தனர். அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள். கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபம் அடைந்து கந்த குழந்தையை வாழ்த்தி விட்டு சென்றனர். இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பதென்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆசி காலம் முழுமைக்கும் நன்மை தரும். பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள். அன்னையரே, தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்து விட வேண்டும். இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன். அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றாள். கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது. பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாச பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது. சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார். மங்கையரே, பற்றும் பாசமும் தற்காலிகமானவை. அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான். நீங்கள் 6 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திரு நட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேற பெறுவர். பணம் வேண்டுபவன அதை பெறுவான். பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய் பெருகி தாராளமாய் பால் தரும். கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான். இந்த ஆசாபாசங்கள் எல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார். இவ்வார்த்தைகளால் அந்த பெண்கள் ஆறுதல் அடைந்தனர். அவர்கள் ஒன்றாக இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினர். பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாய மலையை வந்தார் சிவபெருமான். பார்வதி தேவி தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தாள். பாலமுருகன் செய்த சேட்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன் அரஞானில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒலிக்க அவன் அங்குமிங்குவாய் ஓடுவான். 6 தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டு காட்டுவான். தன் தந்தையின் வாகனமான நந்தி தேவரின் மீது விழுந்து உருண்டு புரள்வான். பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களை பிடித்து விளையாடி மகிழ்வான். 7 கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான். மிக பெரிய ஆடு, சிங்கம், புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான். முருகனுக்கு மயில் வாகனம் கிடைத்தது பிற்காலத்தில்தான். இந்திரனின் வில்லான் வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான். மலைகளை பிடுங்கி எறிந்தான். இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை. சிவமைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறுமையை ஏற்படுத்தியது. சிவமைந்தனின் சேட்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன் தான். வல்லவன் ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்து விட்டால் பொறாமை கொள்வது இயற்கை தானே. தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இச்சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர். அவர்கள் யார் தெரியுமா? யமன், வருணன், சூரியன், அக்னி, குபேரன், வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள்தான். அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர். இந்திரனே, சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்து கொண்டிருக்கிறான். நான் 7 கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன். என் பொருட்களை ஒன்றாக்கி விட்டான். கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான்.
முதலை பூஜை என்பது பிரமாண்டமானது. இதை கேரளாவில் உள்ள கோயில்களில் காணலாம். முதலை வடிவ பொம்மை செய்து பூஜை நடத்துவார்கள். சபரிமலையில் மதிய பூஜையில் இது விசேஷம். இப்படி வந்த வேலையை விட்டு விட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன். யமன் ஓடி வந்தான். இந்திராதி தேவரே, தங்களை அடிமையான என்னிடம் உயிர்களை அளிக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள். இவனோ உலக உயிர்களை தானே அளிக்கிறான். அப்படியானால் எனக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என் பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான். குபேரன் தன் பங்கிற்கு, இந்திரரே, அவன் தலைகளில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை. அவன் என்னை விட செல்வந்தனாக இருக்கிறான். அப்படியானால் எனக்கு எதற்கு குபேர பட்டம் என்றான். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல இந்திரனின் மனதில் ஊறி கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது. எனவே பழமிக்க தனுசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கிறானே, அப்படியானால் தேவர்களின் தலைவனாய் இருந்து என்ன பயன்? இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டான். சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர். அவர்கள் மேருமலையை அடைந்த போது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளி எறிந்து பந்தாடி கொண்டிருந்தான். முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு, நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களை கூட பொறுத்து கொள்வேன். ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். பத்மாசூரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன். முதலில் இந்த தாரகாசூரனை ஒழிக்க வேண்டும். யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே. எப்போதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யார் ஒருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டாள். இதை நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல். நமது படைத்தலைவர்கள் 54 பேரை உடனழைத்து செல். அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதி பேரை அணிவகுக்கச் செய். ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பு உன்னே சேரும். துணை படைத்தலைவராக தம்பி வீரகேசரியை நியமித்து விடு. சற்று கூட தாமதிக்க வேண்டாம். நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் என்றார். வீரபாகு படைகளை கனப்பொழுதில் ஆயத்தப்படுத்தி தாரகனின் கோட்டை நோக்கி புறப்பட்டான். இந்நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபச குணங்கள் தோன்றின. கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சப்தம் எழுப்பின. வானத்தில் இருந்து இரத்த மழை பெய்தது. நரிகள் காரணமின்றி உலையிட்டன. மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை. அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதே செய்யாது. மக்கள் துன்பப்படுவர். கடும் மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகால பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும். அசுரர் வீட்டு பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்க சென்ற போது தங்கள் கணவன்மாரின் தடையற்ற உடல்கள் கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினர். நீர்நிலையில் வானவில் தெரிந்தது. இவையெல்லாம் தங்கள் நாட்டுக்கு அழிவை கொண்டு வரப்போகிறது என்பதை உணர்ந்தனர் அசுரர்கள். ஆனாலும் ஜென்ம புத்தி மாறுமா என்ன? அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்று விட்டன. தடுத்த வாயிற்காவலர்களை தவிடுபொடியாக்கி விட்டன வீரபாகுவின் படைகள். கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்து விட்டது என்ற தகவல் தாரகனுக்கு பறந்தது. உடனடியாக அவன் போர் முரசறைந்தான். கையில் பல்வேறு ஆயுதங்களை சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவ படைகளுடன் மோதின. இரு தரப்பிலும் பயங்கர சேதம். இரு தரப்புமே சமநிலையில்தான் போரிட்டன. வீரபாகுவை ஒழித்து கட்ட தாரகனே நேரில் போர்க்களத்துக்கு வந்து விட்டான். அவனை துணை தளபதி வீரகேசரி எதிர்த்தான். இருவரும் அம்பு மழை பொழிந்தனர். தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க, பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கி விட்டான். ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதி பயங்கர அம்புகளை ஏவினான். அவற்றை தடுக்க முடியாத கேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான். நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான். தாரகா, மரியாதையாக சரணடைந்து விடு. என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. என் காலில் விழு என எச்சரித்தான். தாரகன் நகைத்தான். ஏ பொடிப்பயலே, உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு. அப்படி இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ அனுப்பிய உன்
துணை படைத்தளபதி, என் அம்புகளின் தாக்கத்தால் மயங்கி கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை? உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன். சிறுவன் என்பதால் விடுகிறேன், ஓடிவிடு என எச்சரித்தான். வீரபாகு பயங்கரமாக சிரித்தான். அம்பு மழை பெய்ய செய்தான். எதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அத்தனையையும் நொறுக்கி விட்டான். கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான். அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக பிளந்து விட்டது. வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் வெப்பத்துக்கே உண்டு என்று அறிவியல் ரீதியாக சொல்வார்கள். இதை நமது ஆன்மீகம் என்றோ கண்டுபிடித்திருக்கிறது. தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான். இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும். இப்போது குண்டு போட்டால் தீப்பிடிப்பது போலத்தான் இதுவும். பதிலுக்கு வீரபாகுவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான். தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்து விட்டது. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழித்த பிறகும் கோபம் தணியாமல் நிற்க சிவபெருமான் நரசிம்மத்தை விட அதிக கடுமை கொண்ட சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது. இப்படியாக வாருணம், சௌரவம், நாராயணஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர். எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடமிருந்து கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும். வீரபத்திரம் என்றால் அஸ்திரத்தை வீரபாகு எய்தான். நெருப்பு சுவாலையை கக்கிக் கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது. அதன் உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை. வீரபத்திர அஸ்திரத்தை கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென ஓட்டம் பிடித்தான். கிரவிஞ்ச மலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கி கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான். தேவப்படைகள் ஆரவாரம் செய்தன. இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை உந்தி தள்ளவே அவன் கிரவுஞ்ச மலைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றானோ இல்லையோ பொறியில் சிக்கிய எலி போல மாட்டிக்கொண்டான். இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரவுஞ்ச மலை தன் வாசலை மூடிக்கொண்டது. அது தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது. ஒரே இருள். கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு. இருப்பினும் தட்டு தடுமாறி எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என தடவி தடவி பார்த்தான். அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை. முருகா, இது என்ன சோதனை? வீரபாகு என்ற சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்து விட்டதா? என் வீரச்சரிதம் அவ்வளவுதானா? உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்று விடுவேனா? உமாதேவியின் புத்திரனை என்ன செய்வது என புரியவில்லையே என முருகனை தியானித்தான். உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்தி நின்றனர். உடனே வீரகேசரியும் லட்சம் பூத கணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்கச் சென்றனர். படைகள் தன் அருகே வந்ததும் கிரவுஞ்ச மலை தன் வாசலை மிக பெரிய அளவில் திறந்தது. அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர். அவ்வளவுதான். லட்ச பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது. எங்கும் இருள். படைகள் திணறின. இதுதான் சமயமென வெளியே நின்ற தேவப்படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர். அவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினர். தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான். அட்டகாசமாக சிரித்தான். வீரபாகு, அவனை ஒழித்து விட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான். அசுரப்படைகள் கோவென எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட்டால் போல் நடுங்கச் செய்தது. அப்போது நாரதர் அங்கு வந்தார். சிதறி ஓடிய படையை கண்டார். உடனடியாக முருகப்பெருமானை தஞ்சடைந்தார். முருகா, நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா? தாரகன் உன் தம்பி வீரபாகு, வீரகேசரி ஆகியோரை கிரவஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான். இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை. இன்னும் நீ அமைதியாக இருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உன்னையே என்னாலும் வணங்கும் உன் தொண்டர்களை கைவிடலாமா என்றார். முருகன் ஆவேசப்பட்டார். வாயுவை அழைத்தார். வாயு பகவானே, நீர் உடனடியாக நேரில் குதிரைகளை பூட்டு. தேர் கிரவுஞ்ச மலைக்குள் செல்லட்டும் என்றார். நாரதர் மகிழ்ந்தார். கிரவுஞ்ச மலை அடிவாரத்தில் அசுரப்படைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன. ஒளிந்திருந்த தேவர் படை முருகனின் தேரை கண்டதும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர்.
அவர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது. தாரகன் ஒளிந்தான் என கூச்சலிட்டனர். தேவர் திடீரென வெளிப்பட்டதையும் சூரியனையும் மிஞ்சும் ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தரவதனமும் கொண்ட இளைஞன் ஒருவன் தேரில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பதை தாரகனும் கவனித்தான். அந்த இளைஞனை பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது. ஏனோ அவன் அருகில் சென்று அவனை பார்க்க வேண்டும் என தோன்றியது. அவன் தன் தூதனை அழைத்தான். தூதனே, அந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜத்துடன் திகழ்கிறானே, இது போன்ற அழகுள்ளவனை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லையே. சிவபெருமானின் நெற்றிலிருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவன் முகம் விளங்குகிறதே. இவனை பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போல் இருக்கிறதே. அழகில் மன்மதன் கூட இவன் அருகே நிற்க முடியாது போல் தோன்றுகிறதே என்றான். தூதன் அவனிடம், எங்கள் மாமன்னரே, தாங்கள் சொல்வது அனைத்தும் நிஜமே. இவ்வுலகில் இவரை யாரோ என நினைத்து விடாதீர்கள். ஆழகால விஷத்தை உண்டவரும் யாராலும் அணுக முடியாதவரும் மன்மதனை எரித்தவரும் யமனையே உதைத்தவருமான பரமேஸ்வரனின் இளைய புத்திரன். அவரது நெற்றிக்கண்ணில் இருந்தும் அவதாரம் செய்தவன். அவனை வடிவேலன் என்றும் முருகன் என்றும் குமரன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களாலும் புகழ்வர் அவனது பக்தர்கள். இவனை எதிர்க்க இவரது தந்தை பரமேஸ்வரனால் கூட முடியாது என்றான். உடனே தனது தேரை முருகனின் தேர் அருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான். முருகனை கண்கொட்டாமல் பார்த்தான். 6 முகங்கள், 12 கரங்கள், அனைத்திலும் ஒளிரும் ஆயுதங்கள், கமலம் போல் முகம், இத்தனையும் தாரகனை கவர்ந்தன. மெய் மறந்து அப்படியே நின்றான். இந்த உலகில் கெட்டதுக்குத்தான் காலம், நல்லதுக்கு காலம் இல்லையே என்பார்கள். தானம் தவமெல்லாம் செய்தும் கடவுள் சிலர் பக்கம் வருவதே இல்லை. முனிவர்கள் கூட பல்லாயிரம் ஆண்டு காலம் தவம் செய்தால்தான் கடவுள் காட்சி கொடுப்பாராம். ஆனால் கேடுகெட்ட குணங்களை உடைய ஒரு அசுரன் முன்னால் அவன் கூப்பிடாமலே வந்து நிற்கிறார். தன்னை எதிர்க்கப் போகிறான் என தெரிந்து நிற்கிறார். ஏன் தெரியுமா? நல்லவர்களை ஆட்கொள்வது இறைவனுக்கு எளிது. அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அசுர குணங்கள் கொண்டவர்களைத்தான் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் கடவுள் கெட்டவர்கள் பக்கமே அதிகமாக செல்கிறார். கெட்டவர்கள் பணக்காரர்களாக இருக்கும் ரகசியம் கூட இதுதான். அதற்காக நான் கெட்டவனாக மாறிவிடட்டுமா என கேட்காதீர்கள். வடிவேலனை பார்த்து அதிசயத்து மெய்மறந்த தாரகன் அவரிடம் பேசினான். முருகா, உன்னை பெற்றதால் அந்த பரமசிவனார் பாக்கியசாலி ஆகிறார். அன்பனே, எங்கள் அசுர வம்சத்திற்கும் தேவ வம்சத்திற்கும் காலங்காலமாக தீராப்பகை இருந்து வருகிறது. அதை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன். உன் தந்தை பரமேஸ்வரனே எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சகல சக்தியையும் அருளியிருக்கிறார். அவ்வகையில் உன்னையும் அவரை போலவே வழிபட காத்திருக்கிறேன். அதனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே என்றான். பணிவான வார்த்தைகளால் வடிவேலன் இடி இடி என சிரித்தான். தாரகா, நன்றாக இருக்கிறது உன் பேச்சு. உலகத்தை சிருஷ்டிக்கும் பரமசிவனாரின் கருணையை உன்னை அளிக்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் பரமசிவனார் உனக்கு வரம் அளிக்கும் போது என்ன சொன்னாரோ அதை மீறிவிட்டாய். இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக. நீயோ உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிறாய். பிற உயிர்களை துன்புறுத்துகிறாய். பிறரை மதிக்காதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பலிப்பதில்லை. சிவனார் இட்ட கட்டளைப்படி உன்னை அழிக்கவே வந்திருக்கிறேன். உன் மரண ஓலையை பிடி என்றார் கம்பீரமான குரலில். அவ்வளவுதான். தாரகனுக்கு பொறுமை போய் அசுர குணம் தலைக்கேறிவிட்டது. சிறுவனே, இங்கே நின்று என்ன உளறி கொண்டிருக்கிறாய்? நான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன். விஷ்ணு அவரது சக்கரத்தை என் மீது ஏவிய போது அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டி கொண்டிருப்பதை பார். அத்தகைய தைரியம் படுத்த என்னை ஒழித்து விடுவேன் என சாதாரணமாக சொல்கிறாயா? என் முன் நிற்கும் தகுதி கூட உனக்கு இல்லை. ஓடிவிடு, போய் தாய் தந்தையுடன் சுகமாக இரு என்றான் ஆணவத்துடன். கர்வம் பிடித்தவனே, தன் சுயம் பலத்தை தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல. தைரியசாலிகள் செயலில் தான் எதையும் காட்டுவார்கள். அதை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள், புகழ்ந்து தள்ளுவார்கள். உன்னை நீயே புகழ்ந்ததன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை இழந்து விட்டாய். வா போருக்கு என்று அறைகூவல் விடுத்தார் முருகன். பொறுமை இழந்த தாரகன் முருகனின் மீது அம்பு மழை பொழிய அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்த பெருமான். அதிபயங்கர யுத்தம் நடந்தது. எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி துண்டாக்கினார் வடிவேலன். ஆனால் அது மீண்டும் மீண்டும் முளைத்தது.
பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரவஞ்ச மலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். கந்தன் கிரவஞ்ச மலை மீது தன் வேலை எறிந்தார். அதன் சக்தி தாழாமல் மலையாய் நின்ற கிரவஞ்சன் என்ற அந்த அசுரன் தன் உயிரை விட்டான். உயிரற்று சாய்ந்த மலையை வேலால் கிழித்த வேலவன் உள்ளிருந்த வீரபாகு மற்றும் வீரர்களை மீட்டார். அவர்கள் ஆரவாரத்துடன் வெளியே வந்தனர். மறைந்திருந்த தாரகன், வித்யுன்மாலி, தாரகாசன், கமலாசன் என்ற பெயர்களில் 3 வடிவங்களை எடுத்தான். 3 நகரங்களை அமைத்து அதை ஒளிந்து கொண்டான். முருகப்பெருமான் பரமசிவனார் போல் உருமாறி அந்த நகரங்களை எரித்தே அழித்தார். அங்கிருந்து தப்பிய தாரகனை வேலெறிந்து வீழ்த்தினார். சற்றும் எதிர்பார விதமாக தாரகன் போர்க்களத்தில் வீழ்ந்து மாண்டான். வானவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தாரகனின் படை சிதறியது. அவர்களை வீரபாகு தலைமையிலான தேவர் படை துவம்சம் செய்தது. போர்க்களத்தில் ஒரு அசுர உயிர் கூட மிஞ்சவில்லை. தாரகன் மடிந்தான் என்ற செய்தியறிந்து அவனது மனைவி கௌரியும் மற்ற ஆசை நாயகியரும் ஓடோடி வந்தனர். அன்பரே, விஷ்ணுவாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாதவரும் பரமசிவனாரிடம் சாகாவரம் பெற்றவருமான உங்களுக்கா இந்த கதி நேர்ந்தது? இனி நீங்கள் சென்றுள்ள உலகத்திற்கே வருவோம். ஒரு சிவனிடம் உங்கள் கணவன் தோற்றான் என்று பிறர் பேசுவது எங்கள் காதில் விழுமுன் உங்களை நாடி வந்து விடுகிறோம் என்று கதறினர். தன் தந்தை இறந்த செய்தியறிந்து தாரகனின் மகன் அசுரேந்திரன் ஓடி வந்தான். அவன் தந்தையின் உடலின் மீது விழுந்து கதறினான். அப்பா, ஒரு சிறுவனிடம் தோற்று அசுர குலத்திற்கு தீரா களங்கத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே, இது எப்படி சாத்தியமாயிற்று? ஆயினும் உங்களுக்கு நேர்ந்த இழுக்கு பிரயாச்சிதம் செய்வேன். எந்த சிறுவன் உங்களை தோற்கடித்தானோ அந்த சிறுவனுக்கு பாடம் புகட்டுவேன். இது சத்தியம் என்று சபதம் செய்தான். பின்னர் அகில் சந்தன கட்டைகளை அடுக்கி அதன் மீது தந்தையின் உடலை வைத்து சகல மரியாதைகளுடன் தகனம் செய்ய சென்றான். அவனது தாய்மார்கள் தங்களையும் சிதையில் வைத்தும் தகனம் செய்யும்படி அடம்பிடிக்கவே அவர்களையும் சிதையில் அமர வைத்து தீ மூட்டினான். இறுதி கிரியைகளை முடித்த பின் கோபமும் வருத்தமும் பொங்க தன் பெரியப்பா சூரபத்மனின் நகரான வீர மகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான். அசுரேந்திரன் அரண்மனைக்குள் ஓடிச் சென்று பெரியப்பாவின் காலில் விழுந்தான். சூரபத்மனுக்கு அவனது கலவரத்திற்கான காரணம் புரியவில்லை. மேலும் முன்னறிவிப்பின்றி தம்பி மகன் இப்போது ஏன் இங்கு வந்தான் என்றும் ஆச்சரியப்பட்டான். அவனது பரபரப்பு கண்டு நடக்கக்கூடாத ஏதோ நடந்துவிட்டதை உணர்ந்து கொண்டான். விக்கி விக்கி அழுத அசுரேந்திரன் வார்த்தைகள் வெளியே வராமல் தத்தளித்தான். தரையில் விழுந்த மீன் போல அவன் துடிப்பது கண்டு சூரபத்மன் கலங்கி, மகனே, எந்த சூழலிலும் நாம் பதட்டம் கொள்ளக்கூடாது. மேலும் நாம் அசுரர்கள், நமக்கு தேவர்களிடம் பயமில்லை. சிவனின் பேரருள், நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. மேலும் எதையும் நம்மிடந்து பறிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த அண்டத்தில் இல்லை என பெருமை பொங்க கூறினான். பறித்து விட்டார்கள் பெரியப்பா, பறித்து விட்டார்கள். ஆம், என் தந்தை, உங்கள் தம்பி இப்போது இந்த பூமியில் இல்லை. ஒரு சிறுவன் அவரை கொண்டு விட்டான். என் தாய்மார்கள் தந்தையோடு உடன்கட்டை ஏறிவிட்டார்கள். இப்போது நான் அனாதை. எனக்கு என் நாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த சிறுவனை கண்டால் உள்ளம் நடுங்குகிறேன். அவனுக்கு பயந்து ஓடி வந்து விட்டேன் என்று நடுக்கத்துடன் சொன்னான் அசுரேந்திரன். சூரபத்மன் இடி இடியென நகைத்தான். குழந்தாய், நீ எதை பார்த்து பயந்தாய்? யாரை பார்த்து பயந்தாய்? தந்தை இறந்தான் என்கிறாய், தாய்மார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்கிறாய். என்ன உளறல் இது? ஏதேனும் கனவு கண்டு வந்தாயோ? கனவுகள் கூட நம் அனுமதி பெற்றுத்தான் நம் கண்களில் தெரிய முடியும். அந்த அளவு செல்வாக்கு பெற்ற நம் குலப்பெருமை மகனே, அழாதே. உள்ளே உன் பெரியம்மாக்கள் இருக்கிறார்கள். அங்கே செல், வேண்டியதை சாப்பிடு. அழகு கண்ணியர் உனக்காக காத்து கிடைக்கிறார்கள். அவர்களோடு கூடி மகிழ். போதை பானங்கள் அருந்து துன்பத்தை மறந்து இன்ப லோகத்திற்கு செல் என்றான் பறிவோடு. பெரியப்பா, என் நிலைமை புரியாமல் பேசாதீர்கள். உங்கள் தம்பி மாண்டது உண்மை. அவருக்கு கொல்லி வைத்த கையோடு இங்க வந்திருக்கிறேன். அவரை கொன்றவன் முருகன். ஆம், நம் குல தெய்வமான சிவபெருமானின் மைந்தன். நமக்கு அழிவு சிவனால் மட்டும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் புது எதிரி ஒருவன், அதிலும் சின்னஞ்சிறு பாலகன். அவன் திடீரென விசுவரூபம் எடுக்கிறான். திடீரென குழந்தையாகிறான். அவனது சக்திவேல் தந்தையை
அழித்து விட்டது என்றான் கண்ணீர் வழிய. சூரபத்மன் நிலைமையை புரிந்து கொண்டான். தம்பி, போய்விட்டாயா? இந்த சிறுவன் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லையே. யாராலும் நம் வம்சத்தை அழிக்க முடியாது என்று இருமாப்பு கொண்டிருந்தேனே. ஐயோ, நீ இல்லாமல் எனக்கேது வாழ்வு? அசுரகுலத்தில் ஒளிந்த விளக்கே, நீ இன்றி நான் இந்த உலகை எப்படி கண்காணிப்பேன்? என் அன்பு இளவலே, அந்த முருகன் யாருடைய மகனாய் இருந்தால் எனக்கென்ன? அவனை கொன்று கூறு போடுகிறேன். படை கிளம்பட்டும், முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும், உடனே செல்லுங்கள். அந்த முருகனை கண்ட துண்டமாக வெட்டி கொள்ளுங்கள் என ஆர்ப்பரித்தான். கண்கள் இரத்த சிவப்பாயின. சபையிலே மன்னன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற செய்தி எறிந்து சூரபத்மனின் மனைவியர் ஓடி வந்தனர். அசுரேந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் வடித்தனர். தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுப்புக்கு தயாராயினர். சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவல் அறிந்து வந்தான். இடிதாக்கிய நாகம் போல சோகத்தில் சுருண்டு போனான். பலமுறை மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான். ஒரு வழியாக தன்னிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரேறி, மன்னா, படையெடுப்பை நிறுத்துங்கள். ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மடிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும். தாரகனை கொன்றவன் சாதாரணமானவனாக இருந்திருக்க முடியாது என்ற குரல் கேட்டு திரும்பினார்கள். சூரபத்மனும் சிங்கமுகனும் அவன் சூரபத்மனின் அமைச்சரான அமோகன். அவன் தொடர்ந்தான், அரசே, அந்த முருகனை பற்றி நான் சொல்வதை கேளுங்கள். அவன் சிறந்த பராக்கிரமசாலி, சிவமைந்தன். சிவனோடு நமக்கு எந்த பகையும் இல்லை. அவர் உலகை ஆள்பவர். அந்த சர்வேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டே நாம் இயங்குகிறோம். அதுபோல அவருக்கு பிறந்த முருகனிடமும் நாம் பணிந்துதான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அறியாமை காரணமாக நம் தாரகனார் அவனோடு போரிட்டு இறந்து விட்டார். எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியானதாகி விடாது. அவனது பலத்தை பார்க்க வேண்டும். அவனுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் யார் யார்? அவனுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் யார்? எந்த தைரியத்தில் அவன் அசுரர்களோடு மோதுகிறான்? என்ன காரணத்துக்காக மோதுகிறான்? ஒருவேளை நம் நீண்ட கால ஆட்சி போதுமான கருதி சிவபெருமானை அவனை தூண்டியுள்ளாரா? அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் உந்துதலால் இப்படி செய்திருக்கிறானா? எங்கிருந்து அவன் உந்தப்படுகிறானோ அவனை ஒழித்து விட்டால் வடிவேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் என்றான். அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் சூரபத்மன். உடனடியாக கிளி, மயில், பருந்து ஆகிய வடிவங்களில் உருமாறும் அசுரர்களை அழைத்தான். நீங்கள் இதே உருவில் அலைந்து திரிந்து அந்த முருகனை பற்றிய ரகசியங்களை அறிந்து வாருங்கள் என கட்டளையிட்டான். அந்த பறவை அசுரர்கள் உயர பறந்து சென்றனர். சூரபத்மனின் தூதர்கள் பல்வேறு உருவங்களில் முருகனை பற்றிய ரகசியங்களை அறிய புறப்பட்ட வேளையில் முருகப்பெருமானும் தன் தம்பியருடன் சூரனை அழிப்பதற்கான மந்திராலோசனையில் ஈடுபட்டார். அவர் பல சிவத்தலங்களை தரிசித்த பிறகு செந்தூர் என்னும் தலத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய கடல் இருந்தது. அங்கே தான் தங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கினார். 5 லிங்கங்களை அமைத்து தந்தையையும் வழிபட்டு வந்தார். சூரனை அழிப்பதற்குரிய வழிவகைகளை ஆய்வு செய்யவும் சூரனின் மகன் பானுகோபனால் பிடித்து செல்லப்பட்ட இந்திரனின் மகன் ஜெயந்தன் மற்றும் சூரனால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவாதி தேவர்களையும் அழைத்து வர ஒரு தூதனை அனுப்ப ஏற்பாடு செய்தார். அந்த தூதன் வேறு யார்? வீரபாகுதான். வீரபாகு, நீ உடனே சூரன் தங்கியிருக்கும் இடம் செல். சூரனின் படபலத்தை அறிந்து கொள். சூரனால் பிடித்து செல்லப்பட்ட ஜெயந்தன் மற்றும் தேவர்களை மீட்டுவிடு. பின்னர் சூரனிடம், எங்கள் தலைவர் முருகனிடம் சரணடைந்து விடு, இல்லாவிட்டால் தலையை இழப்பாய் என எச்சரித்து விட்டு வா என்றார். வீரபாகுவுக்கு ஏக சந்தோஷம். அவனைப் போல வீரனை இனி புராண சரித்திரம் காணாது. வைணவத்தில் ஒரு அனுமானை போல சைவத்தில் வீரபாகு பறக்கும் தன்மை கொண்டவன். முருகனின் உத்தரவை கேட்ட மாத்திரத்தில் அவரை மனதார வணங்கி விஸ்வரூபம் எடுத்தான். விண்ணில் பறந்தான். கந்தமான மலையில் வந்து இறங்கினான். அவன் வந்து இறங்கிய வேகத்தில் அந்த மலை பூமிக்குள் புதைந்து விட்டது. அந்த மலையில்தான் இறந்து போன தாரகாசூரனின் வீரர்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் பூமியில் அழுந்தி இறந்து விட்டனர். மீண்டும் அவன் பறந்து போய் இலங்கை பட்டணத்தை அடைந்தான். அங்கே யாளிமுகன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான். அந்த அசுரனின் படைத்தளபதி வீரசிங்கன் பறந்து செல்லும் வீரபாகுவை பார்த்து விட்டான். டேய் நில், நீ யார்? எங்கே போகிறாய் என்றான்.
வீரபாகு சற்றும் கலங்காமல், நான் வெற்றிவேலனின் வீர தளபதி வீரபாகு. நான் சூரபத்மனின் அரண்மனை நோக்கி வடிவேலனின் தூதுவனாக சென்று கொண்டிருக்கிறேன். நீ உன் வழியில் போ என்றான். வீரபாகுவை அவன் தடுத்தான். எங்கள் அசுரகுல தலைவரை பார்க்க கேவலம் நீ செல்வதா? உன்னை ஒழித்து விடுகிறேன் என பானங்களை தொடுத்தான். அத்தனை அஸ்திரங்களையும் பொடி பொடியாக்கிய வீரபாகு முதலில் வீரசிங்கனின் படைகளை ஒழித்தான். பின்னர் வீரசிங்கனின் இலங்கை பட்டினத்தில் குதித்தான். அவன் குதித்த வேகத்தில் அந்த பட்டணமே பூமிக்குள் புதைந்து விட்டது. ஏராளமான அசுரர்கள் இறந்தனர். அங்கிருந்து தப்பித்த யாளிமுகனின் மகன் அதிவீரன் வீரபாகுவுடன் போர் புரிய ஓடி வந்தான். அவனது ஆயுதங்களை எல்லாம் சுக்கு நூறாக்கிய வீரபாகு அதிவீரனை கொன்றான். பின்னர் சூரபத்மன் வசித்த வீரமகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான். நகர எல்லைக்குள் நுழைந்த போது 4 திசை வாசல்களிலும் பலத்த பாதுகாப்பு இருப்பதை பார்த்தான். இத்தனையை மீறி நகருக்குள் செல்லும் வழியை ஆலோசித்தான். அப்போது தெற்கு வாசலை காவல் செய்த யானை முகம் கொண்ட கஜாமுகன் என்ற காவல் படை தலைவன் வீரபாகுவை பார்த்து விட்டான். ஏய், நீ யார்? தேவர்களின் ஏவலாளி போல் தெரிகிறாயே. பாதுகாப்பு மிக்க இந்த பட்டணத்துக்குள் எப்படி நுழைந்தாய்? மாய வித்தைகளை கடைபிடித்து உள்ளே வந்தாயா என்று சொல்லிக் கொண்டே வீரபாகுவை நோக்கி ஒரு மலையை தூக்கி எறிந்தான். விஸ்வரூபம் எடுத்திருந்த வீரபாகுவின் மீது விழுந்த அந்த மலை நொறுங்கியது. பின்னர் அவன் 1000 ஆலமரங்களை பிடுங்கி மொத்தமாக சேர்த்து கட்டி வீரபாகு மீது வீசினான். அவற்றை வீரபாகு ஒரு அஸ்திரத்தை வீசி தூள் தூளாக்கி விட்டான். கோபம் தாழாத கஜாமுகன் 1000 மலைகளை பிடுங்கி அவன் மீது வீசினான். அதுவும் பலனளிக்கவில்லை. அவற்றை தூளாக்கிய வீரபாகு வலிமை மிக்க அஸ்திரம் ஒன்றை எய்து கஜாமுகனை காலால் எட்டி உதைத்தான். வலி தாங்காமல் புரண்ட கஜாமுகன் உயிரை இழந்தான். பின்னர் தனது உருவத்தை சுருக்கி நிஜ உருவம் எடுத்த வீரபாகு ஒரு கோபுரத்தின் மீது ஏறி மகேந்திரபுரியை நோட்டமிட்டான். மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த நகரின் அழகு அவனை கவர்ந்தது. ஓரிடத்தில் இருந்த சிறைச்சாலையில் ஒரு அறையில் தேவர்களும் ஒரு அறையில் தேவ மாதர்களும் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான். இவர்கள் சூரபத்மனால் தண்டிக்கப்பட்டவர்கள். தனக்கு பணியாத தேவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டினான் சூரபத்மன். அவை உடனே முளைத்து விட்டன. தேவர்கள் ஏற்கனவே அமிர்தம் பருகியவர்கள் என்பதால் இத்தகைய நிலை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்ட சூரன் அங்கிருந்த சிறையில் அவர்களை அடைத்து விட்டான். அதுபோல தன்னை மணக்க சம்மதித்த தேவ மாதர்களை தவிர மற்றவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அவ்வூரில் குவியும் குப்பையையும் தூசையும் வாயு பகவான் காற்று வீசி ஒரே இடத்தில் கொண்டு சேர்க்கும் துப்புரவு பணியை செய்து கொண்டிருந்தான். ஜெயந்தனும் தேவர்களும் தங்கியிருந்த அறைக்கு சென்று, சில அசுரர்கள் உங்கள் தலைவன் இந்திரனும் இந்திராணியும் எங்கிருக்கிறார்கள்? சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்வோம் என்று கூறி அவர்களை சித்திரவதை செய்தான். அவர்கள் சென்றதும் ஜெயந்தன் வேதனை தாழாமல், லோக நாயகரான சிவபெருமானே, எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீர்கள்? எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? என் தாயும் தந்தையும் எங்கிருக்கிறார்களோ? அவர்கள் என்னவெல்லாம் துன்பம் அனுபவிக்கிறார்களோ என்று புலம்பினான். அன்றிரவில் ஜெயந்தனின் கனவில் தோன்றிய வடிவேலன், ஜெயந்தா, நீயும் தேவர்களும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் விரைவில் வந்து உன்னை மீட்டு உனக்கு பெருமையும் தேடித்தரப் போகிறேன். என் தூதன் வீரபாகு இப்போது நீங்கள் தங்கியிருக்கும் நகரில் புகுந்து விட்டான். அவன் பராக்கிரமசாலி. சூரனை நிச்சயம் சந்தித்து அவனை என்னிடம் சரணடைய சொல்வான். அப்படி மறுத்தால் போர் பிரகடனம் செய்ய ஏற்பாடு செய்து விட்டேன். கொஞ்சம் பொறுத்திரு என்றார். ஜெயந்தன் மகிழ்ந்தான். அந்நேரத்தில் வீரபாகு பல கட்டுக்காவல்களை மீறி ஜெயந்தனும் தேவர்களும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் வந்து குதித்தான். அங்கே பெரும் அதிர்வு ஏற்பட்டது. அவன் ஜெயந்தனிடம், இந்திரன் மகனே, கவலைப்படாதே, நல்ல நேரம் பிறந்து விட்டது. மீண்டும் நீங்கள் அவரவருக்குரிய பதவியை பெற்று ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறீர்கள். சூரனின் சாம்ராஜ்யம் அழியும் என்று ஆறுதல் கூறி விடைபெற்றான். பின்னர் வீரமகேந்திர பட்டணத்தின் தெருக்களில் மற்றவர் கண்ணுக்கு தெரியா வண்ணம் தன் உடலை மறைத்து கொண்டு நடந்தான். சூரபத்மனின் கம்பீரமான அரண்மனையை நோட்டமிட்டான். அவனது திறமையை மனதுக்குள் பாராட்டினான். எதிரிகளாக இருந்தாலும் அவனுடைய திறமையை பாராட்டுபவன் எவனோ அவனே நீதிமான். மேலும் இப்படிப்பட்டவர்களை எதிரியின் பலத்தை புரிந்து கொண்டு வியூகம் வகுத்து வெற்றியும் பெற முடியும். புத்திசாலியும் நீதிமானுமான வீரபாகு எதிரியான சூரபத்மனின் திறமையை மனதுக்குள் பாராட்டியதில் வியப்பேதும் இல்லை.
அரண்மனை வாசலில் கோரை பற்களும் பார்த்தாலே பயந்து நடுங்கும் விதத்திலும் கோர தோற்றமும் உடைய 2 காவலர்கள் ஆயுதங்களுடன் அங்கும் இங்கும் உலா வந்தனர். உக்ரன், மயூரன் என்ற அந்த காவலர்களின் கண்ணுக்கு வீரபாகு அங்கே நிற்பது தெரியவில்லை. வீரபாகு இதை பயன்படுத்தி அரண்மனைக்குள் நுழைந்து சபா மண்டபத்தில் வந்து நின்றான். சூரபத்மன் மிக கம்பீரமாக ரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். நெற்றியிலும் உடலிலும் 3 பட்டையாக திருநீர் ஒளி வீசும் ஆபரணங்கள் அணிந்து தலையில் கிரீடம் சூடி ஆடம்பரமாகவும் அமர்க்களமாகவும் வீற்றிருந்தான். வீரபாகு யோசித்தான். இவ்வளவு அமர்க்களம் செய்யும் இவன் முன்னால் நின்று கொண்டு பேசினால் நமக்கு அவமானம் என கருதிய வீரபாகு முருகப்பெருமானை துதித்தான். உடனே சூரன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை விட மிக அற்புதமான சிம்மாசனம் வந்து இறங்கியது. வீரபாகு மகிழ்ச்சியுடன் தன் உருவத்தை திடீரென வெளிப்படுத்தினான். சிம்மாசனத்தை இழுத்து போட்டான். சூரனின் முன்னால் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். இதை கண்டு சூரபத்மனும் அவையில் இருந்த மற்ற அசுரர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சூரன் அதட்டினான். யார் நீ? என் இடத்துக்குள்ளேயே வந்து என் முன்னாலேயே கால் மேல் கால் போட்டு மரியாதையின்றி அமர்ந்திருக்கும் உன்னை யமலோகம் அனுப்பியிருப்பேன். இருப்பினும் இத்தனை கட்டுக்காவலையை மீறி உள்ளே வந்த நீ மாயாஜாலத்தில் சிறந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு நீ வந்த காரியம் பற்றி கேட்கிறேன். அதை விரைவாக என்னிடம் சொல் என்றான். வீரபாகு தன்னை பற்றியும் தான் வந்த விஷயம் பற்றியும் தெளிவாக சொன்னான். சிவபெருமானின் உத்தரவுப்படி முருகன் தோன்றியுள்ளதையும் ஏற்கனவே தாரகனை கொன்றதையும் சுட்டிக்காட்டி திருச்செந்தூரில் தங்கியுள்ள முருகனிடம் சரணடையும்படி கூறினான். சூரபத்மனுக்கு மீசை துடித்தது. வீரபாகு தொடர்ந்தான். உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவும் முருகப்பெருமான் தயாராக இருக்கிறார். நீ உடனடியாக தேவேந்திரனின் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுதலை செய்தால் அது சாத்தியமாகும். உன் ராஜ்யத்தையும் நீ காப்பாற்றி கொள்ளலாம். மறுத்தால் உன் தலை போய்விடும். முருகனின் சார்பில் எச்சரிக்கிறேன் என்றான். சூரபத்மன் கோபம் கொப்பளிக்க இருக்கையில் இருந்து எழுந்தான். அடே பொடியனுக்கு தூதுவனாய் வந்த பொடியனே, நான் இருக்கையில் எழுந்த பிறகும் என் முன்னால் அமர்ந்திருக்கிறாயே திமிர் பிடித்தவனே, நான் அந்த பொடியனிடம் சரணடைய வேண்டுமா? என் தம்பியை கொன்ற அன்றைய தினமே அவனை கொல்ல முடிவெடுத்தேன். ஆனால் ஒரு குழந்தையை கொல்வது பாவம் என்பதால் கோபத்தை அடக்கி கொண்டேன். இப்போது அவன் என் ராஜாங்க காரியத்திலும் தலையிட ஆரம்பித்து விட்டான். சிவனிடம் பெற்ற வரத்தால் இந்த உலகையே என் பிடியில் வைத்துள்ள நான் ஒரு சிறுவனிடம் சரணடைவதா? நாளையே என் படை அவனை சந்திக்கும். தூதராக வந்து என் முன்னால் சிம்மாசனத்தில் அமர்ந்த உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். யார் அங்கே? அவனை பிடியுங்கள் என்றான் சூரபத்மன். வீரபாகு ஆவேசமானான். இருந்த இடத்தை விட்டு எழாமலேயே, ஏ சூரனே, தூதுவனாக வந்த இடத்தில் உன்னை ஏதும் செய்யக்கூடாது என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன். இல்லாவிட்டால் உன் தலையை இந்நேரம் நொறுக்கி இருப்பேன். என் தலைவன் முருகனை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை இனியொரு முறை சொல்லாதே என கர்ச்சித்தான். இதை கேட்டதும் சூரபத்மன் கைகால்கள் நடுங்கும் அளவுக்கு முகம் சிவக்கும் அளவுக்கும் ஆவேசமாகி, பிடியுங்கள், அவனை கட்டி வைத்து உதையுங்கள் என்றான். வீரபாகு சூரனின் மிரட்டலை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. சூரபத்மா, மீண்டும் எச்சரிக்கிறேன். ஜெயந்தனை விடுதலை செய்கிறாயா அல்லது உன்னை நானே கொன்று போட்டு விடட்டுமா என்றான். ஆவேசமாக சூரனை சுற்றி நின்ற அசுரர்களும் ஆவேசமானார்கள். வீரபாகுவை பிடிக்க அவர்கள் எத்தனித்தனர். பல மடங்கு கோபத்தில் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்த சூரபத்மன் 1000 தலைகள் 2000 கைகள் கொண்ட அசுரர்களை வீரபாகுவை பிடிக்க ஏவினான். வீரபாகு எழுந்தான். அவன் எழவும் ரத்தின சிம்மாசனம் தானாக மறைந்து விட்டது. வீரபாகு அரண்மனைக்கு வெளியே பாய்ந்து சென்று அதன் முகப்பில் இருந்த 20,000 கலசங்கள் பொருந்திய கோபுரத்தை பிடுங்கினான். அதை தூக்கி தன்னை தாக்க வந்த கொடிய அசுரர்கள் மீது வீசினான். அதன் அடியில் சிக்கி அவர்கள் மாண்டனர். பின்னர் அரண்மனைக்குள் வந்தான். சூரபத்மனின் ஆஸ்தான மண்டபத்தை தன் கையாலேயே இடித்து நொறுக்கி எக்காலமாய் சிரித்தான். சூரபத்மன் தன் மகன் வஜ்ரபாகுவை வரவழைத்தான். டேய், நீ அந்த பாதகனை கொல் என்றான். வஜ்ரபாகு 10,000 குதிரை பூட்டிய தேரில் ஏறி வீரபாகு மீது ஏற்ற வந்தான். வீரபாகு தன் காலால் எட்டி உதைத்து தேரை நொறுக்கினான்.
பல மாளிகைகளை பிடுங்கி அவன் மீது வீசினான். ஆனால் சில பானங்களில் தாக்குதல் தாங்காமல் அவ்வப்போது களைப்படையவும் செய்தான். பின்னர் வஜ்ரபாகுவின் ஆயுதங்களை முழுமையாக அழித்துவிட்டு அவனை பிடித்து இழுத்தான். நெஞ்சில் ஓங்கி மிதித்தான். அலறியபடியே உயிர் விட்டான் வஜ்ரபாகு. அதன் பிறகும் கோபம் தணியாத வீரபாகு வீர மகேந்திர பட்டணத்தை சின்ன பின்னப்படுத்தினான். பின்னர் அங்கிருந்து திருச்செந்தூர் சென்று விட்டான். சூரபத்மனும் அவன் மனைவி பத்ம கோமலையும் மகனின் பிரிவால் அழுதனர். அப்போது மந்திரி தாமகோபன் வந்தான். மகாராஜா, துன்பங்கள் மிஞ்சும் நேரத்தில் அழுது கொண்டிருப்பது எந்த தீர்வையும் தராது. நம் இளவரசரின் ஆயுள் அவ்வளவுதான். அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டதை மாற்ற யாராலும் இயலாது. துன்பத்தை விடுங்கள், நடக்கப் போவதை இனி கவனிப்போம். தங்களால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திருச்செந்தூரில் இருந்து திரும்பி வந்து விட்டனர். அவர்கள் சொன்ன தகவலின்படி நாம் போருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அசுரகுலத்திற்கே கெட்ட நேரம் வந்திருக்கிறது. அதிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்குரிய ஆலோசனைகளை உடனடியாக செய்தாக வேண்டும். மந்திர ஆலோசனை கூட்டத்தை உடனடியாக கூட்டுங்கள் என்றான். திருச்செந்தூரில் இருந்து திரும்பிய ஒற்றர்களிடம் சூரபத்மன் அங்கு நடந்தது பற்றி விசாரித்தான். அவர்கள் சூரனிடம், மகாபிரபு, இளவரசர் வஜ்ரபாகுவை கொன்ற வீரபாகு மின்னலென பாய்ந்து திருச்செந்தூர் வந்தான். அவனை முருகன் ஆலிங்கனம் செய்து கொண்டார். இங்கு நடந்த விவரங்களை விளக்கமாக சொன்னான். முக்கியமாக நம் இளவரசர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் தேவர்களெல்லாம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். ஜெயந்தனையும் மற்றவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய மறுத்துவிட்டதால் தங்களுடன் போரிடவும் அந்த முருகன் தயாராகி விட்டார். உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் என்றனர். உடனே சூரன், அந்த பிரம்மாவை கூப்பிடு. வீரபாகுவால் சிதைக்கப்பட்ட நம் நகரத்தை முதலில் சரி செய்வோம், பின்னர் போருக்கு ஆயத்தமாவோம் என்றான். ஒற்றர்கள் தலை குனிந்தனர். பிரபு, பிரம்மா இனி இங்கு வரமாட்டார். அவர் முருகன் இருக்கும் திருச்செந்தூரில் அவர் அருகிலேயே அமர்ந்து விட்டார். எனவே நாம் மாற்று ஏற்பாடுதான் செய்ய வேண்டும் என்றனர். உடனே சூரன் மற்றொரு அண்டத்தின் பிரம்மாவை வரச் செய்து அவரை கொண்டு நகரை மீண்டும் கட்டினான். இதன் பிறகு யாரை போருக்கு அனுப்புவதென்ற பேச்சுவார்த்தை நடந்தது. வீரமிக்க பல அசுரர்கள் முன்வந்தனர். சூரபத்மனின் புதல்வர்களான இரண்யன், சிங்கமுகன் ஆகியோர் போருக்கு செல்ல முன்வந்தனர். காலஜித், கண்டன், அனவன், சிங்கன் ஆகிய படைத்தலைவர்கள் போருக்கு முன்வந்தனர். அடுத்து வீர திலகனான பானுகோபன் எழுந்தான். இவன் சூரபத்மனின் வீர திருமகன். தந்தையே, என் சகோதரன் வஜ்ரபாகுவை கொன்ற கூட்டத்தை என் கையால் அழித்தால்தான் எனக்கு தூக்கமே வரும். அந்த முருகனை பந்தாடி விட்டு வருகிறேன், உத்தரவு கொடுங்கள் என்றான். இப்படியாக முருகனுடன் போருக்கு செல்ல பலர் ஆர்வமாக முன்வர சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்திருந்த வேளையில் யாரும் எதிர்பாரா விதமாக ஒரு கருத்தை சொன்னான். சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன், அண்ணா, நீங்கள் எல்லாரும் இப்படி பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. படைத்தலைவர்கள் அவசரப்படுகிறார்களே ஒழிய சிந்திக்கவில்லை. உங்களில் யார் போருக்கு சென்றாலும் உயிரிழப்பது உறுதி. யாரோ ஒரு வீரபாகு, அவன் முருகனுக்கு தூதுவன். ஒரு தூதுவனே நம் அருமை மைந்தன் வஜ்ரபாகுவை கொண்டிருக்கிறான் என்றால் அவனது தலைவனான முருகனின் ஆற்றலை கேட்கவும் வேண்டுமா? வேண்டாம் அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். அந்த முருகனிடம் நாம் சரணடைந்து விடுவோம். தேவர்களை விடுதலை செய்து விடுவோம். பின்னர் நம் நாடு நகரத்தை காப்பாற்றிக் கொள்வோம். பராக்கிரமம் மிக்க அவனிடம் போரிட்டு நம் இனத்தையே அழிப்பதை விட இது நல்ல யோசனை தானே என்றான். இப்படி ஒரு ஆலோசனை தம்பி சிங்கமுகனிடம் இருந்து வருமென சூரபத்மன் எதிர்பார்க்கவில்லை. அசுர சபையும் முகம் சுளித்தது. சூரபத்மன் ஆவேசத்துடன், முட்டாளே, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சீறினான். சிங்கமுகா, அந்த சிறுவன் முருகனை கண்டால் நடுங்குகிறாய். கேவலம், அசுரகுலத்துக்கே கேவலம். உன்னை தம்பியாக அடைந்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்றார் சூரபத்மன். நல்லதை எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளாத அண்ணனிடம் வயதில் குறைந்த தம்பி என்ன செய்ய இயலும்? இவனுக்கு ஏற்ப பேசிவிட்டு போவதே நல்லது என எண்ணி அப்படியே பேச்சை திருப்பினான். அண்ணா, நீங்கள் சொல்வதும் சரிதான். உங்கள் பராக்கிரமம் பற்றி நான் அறிவேன். இருந்தாலும் ஒரு சிறுவனை கொன்ற பழிபாவம் உங்களை அடைந்துவிடக் கூடாதே என்றுதான் அப்படி சொன்னேன். நீங்கள் எங்கே? அந்த சிறுவன் எங்கே? உங்கள் தகுதிக்கு நீங்கள் அவனுடன் போரிட செல்ல வேண்டாம். நானே போகிறேன், அவனை இழுத்து வருகிறேன் என்று சொல்லவும் சூரபத்மனுக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது. சிங்கமுகா, என் உள்ளத்தின் உறுதியை அறிய நீ அப்படி பேசியிருப்பாய் என அறிந்தேன். நீ சுத்த வீரன். உன்னை போன்றவர்கள் அவனுடன் போருக்கு போகக்கூடாது.
நம் குழந்தை பானுகோபனை அனுப்புவோம். அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவன் தான் சரியான ஆள். சூரியனை வென்றதால் தானே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தோம். அப்படிப்பட்ட திறமசாலியின் முன் அந்த முருகனால் நிற்க முடியுமா? நீ சென்று ஓய்வெடு, பிறகு பார்த்து கொள்ளலாம் என கொக்கரித்தான். அசுரகுலத்தின் அழிவு உறுதி என எண்ணி வருந்தியபடியே சிங்கமுகன் அங்கிருந்து போய்விட்டான். இதனிடையே முருகப்பெருமான் படைகளுடன் வீரமகேந்திர பட்டணத்திற்கு கிளம்பினார். சூரபத்மனை அழித்தே தீர்வது என்ற முடிவில் இருந்த அவர் கடல் கடந்து அவ்வூருக்குள் செல்ல வேண்டியிருப்பதை அறிந்தார். முருகன் தண்ணீரில் கால் வைத்தாரோ என்னவோ கடலரசன் பணிந்தான். தண்ணீர் அங்கே வற்றி போய்விட்டது. அதன் வழியே படைகள் வீரமகேந்திர பட்டணத்தை ஒட்டிய இடத்துக்கு சென்று விட்டன. விஸ்வகர்மாவை அழைத்த முருகன் அங்கே நானும் படைகளும் தங்குவதற்கு ஒரு பட்டணத்தை அமைக்க உத்தரவிட்டார். கன நேரத்தில் விஸ்வகர்மா ஒரு பட்டணத்தை அமைத்து விட்டார். அவ்வூருக்கு கந்தமாதனர் என பெயர் சூட்டப்பட்டது. முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்ட அந்நகரம் ஜொலித்தது. படைகள் அங்கிருந்த வீடுகளில் சுகமாக தங்கினர். முருகப்பெருமான் கடல் கடந்து தன் பட்டணத்தருகே முகாமிட்டிருப்பதை தூதுவர்கள் மூலம் சூரபத்மன் அறிந்தான். கடல் அரசனான சமுத்திரராஜனை அழைத்தான். ஏ சமுத்திரராஜா, என்னை கேளாமல் எப்படி முருகன் படைகளுக்கு வழிவிட்டாய்? உன்னை தொலைத்து விடுகிறேன் என்றான். நடுநடுங்கிய சமுத்திரராஜன், மகாசூரரை நான் என்ன செய்வேன்? முருகப்பெருமானும் அவரது பூதப்படைகளும் உள்ளே இறங்கியதுமே நான் சேரும் சகதியுமாகி விட்டேன். அவரது வேலாயுதம் சிந்திய ஒளியில் வற்றி போய் தூசியும் துகளுமாகி விட்டேன். மணல் மட்டுமே மிஞ்சியது. அதன் வழியே அவர்கள் நடந்து சென்று விட்டனர். நான் மீண்டும் குளிர்ந்த திரவநிலை அடைவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மகாபிரபு என்று சொன்னான் சூரன் என்று சொன்னான். நான் மீண்டும் குளிர்ந்த திரவநிலை அடைவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மகாபிரபு என்று சொன்னான். சூரன் அவனை விரட்டிவிட்டு போருக்கான ஆயத்தத்தில் இறங்கினான். மகன் பானுகோபனை அழைத்து அந்த முருகனை கட்டி இழுத்து வா, அசுரகுல பெருமையை காப்பாற்று என உத்தரவிட்டான். பானுகோபன் ஆர்ப்பரித்து எழுந்தான். பல லட்சம் படை வீரர்களை திரட்டி கொண்டு முருகன் தங்கியிருக்கும் இடம் வந்தான். முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்து அந்த பானுகோபனை கொல்வது உன் வேலை என உத்தரவிட்டார். வீரபாகுவுக்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை. முருகன் இட்ட கட்டளையில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து பானுகோபனுடன் போராடினார். இருவருமே தீரர்கள் என்பதால் ஒருவர் மாறி ஒருவர் மயக்க நிலைக்கு சென்று மீளும் அளவு போராடினர். எத்தனை அஸ்திரங்களை மாறி மாறி எய்தாலும் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை. கடைசியாக தன்னிடமிருந்த மோகாஸ்திரத்தை பானுகோபன் எய்தான். இது எப்பேற்பட்டவரையும் கட்டி போட்டுவிடும். அவன் எதிர்பார்த்தபடியே வீரபாகுவும் பூதப்படைகளும் அந்த அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டனர். மயங்கி கிடந்த அவர்கள் மீது பானங்களை எய்தான் பானுகோபன். இரத்த வெள்ளத்தில் பலர் மடிந்தனர். வீரபாகு போன்றவர்கள் எழ முடியாமல் மயங்கி விட்டனர். கருணை கடலான முருகப்பெருமான் இந்த காட்சியை கண்டார். தன்னிடமிருந்த அம்மோகஸ்திரத்தை பானுகோபன் மீது எய்தார். அது மோகஸ்திரத்தை அடித்து நொறுக்கியது. மோகஸ்திரம் சக்தி இழந்ததும் மயங்கி கிடந்த பூதப்படைகள் எழுந்தன. இது முருகனின் கருணையால் நடந்தது என்பதை அறிந்து அவரை போற்றி புகழ்ந்தனர். பின்னர் ஆக்ரோஷமாக சண்டையிட்டனர். வீரபாகு தன்னிடமிருந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தான். பானுகோபன் மீது எய்ய தயாரானான். இந்த அஸ்திரத்தை தடுக்கும் அஸ்திரத்தை பானுகோபன் கொண்டு வரவில்லை. அவனுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை. பாசுபதாஸ்திரம் தன் மீது ஏவப்பட்டால் உயிர் போவது உறுதி என்பது தெரிந்துவிட்டது. போரில் இருந்து பின்வாங்கினான். தேரை திருப்பினான். அரண்மனையை நோக்கி சென்றான். அவனை அவமானம் பிடுங்கி தின்றது. மீண்டும் போர்க்களம் போவேன். அந்த வீரபாகுவை ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிடம் நேரத்தில் கொள்வேன். இல்லாவிட்டால் அக்னி வளர்த்து அதில் விழுந்து உயிரை விடுவேன் என்று சபதம் செய்தான். அந்த சபதம் அசுரகுலத்தையே உலுக்கியது.
தன் குமாரன் பானுகோபனின் தோல்வி சூரபத்மனை எரிச்சலடைய செய்தது. கடும் கோபமாக இருந்த அவன் இனி யாரையும் நம்பி பயனில்லை, நானே நேரில் யுத்தகலத்திற்கு செல்கிறேன், அந்த சிறுவன் முருகனை ஒரு கணத்தில் பிடித்து வருகிறேன் என்று தன் பங்கிற்கு சபதம் செய்துவிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான். மறுநாள் லட்சக்கணக்கான படைகள் தயாராயின. சூரபத்மன் தன் தம்பி மகன்களான அதிசூரன், அசுரேசன் ஆகியோர் தலைமையில் படைகள் அணிவகுக்க செய்தான். யுத்த தொடர்பான வாத்தியங்கள் எழுப்பிய சப்தம் விண்ணை பிளந்தது. ஆரவார ஓசைக்கிடையே சூரபத்மன் போர்க்களத்திற்கு சென்றான். சூரபத்மன் போர்க்களத்திற்கு வந்த செய்தி அவர் தலைவன் இந்திரன் மூலமாக முருகனுக்கு தெரிய வந்தது. உலகையே காக்கும் பெருமான் பூதப்படைகளுடன் போர்க்களத்தை சென்றடைந்தான். கடும் போர் நடந்தது. பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி அசுரர்கள் மீது வீசி ஏராளமானரை முருகனின் படையினர் கொன்றனர். சிங்கமுகனின் மகனான அதிசூரன் இது கண்டு திகைத்தான். இருந்தாலும் மனம் தளராமல் முருகனின் படையை நோக்கி தேரில் விரைந்து சென்றான். பூதங்களில் மிகவும் பலமிக்க உக்கிரன் என்பவன் அவனை தடுத்து நிறுத்தி தண்டாயுதத்தால் மார்பில் அடித்தான். இப்படியாக இருவரும் கடுமையாக போரிட்டனர். அதிசூரன் விடுத்த பானங்களை எல்லாம் உக்கிரன் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டான். இதனால் அதிசூரனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. யாரும் எதிர்பாராத வகையில் நாராயண அஸ்திரத்தை எடுத்து உக்கிரன் மீது எய்தான். தனது உயிர் போக போவது உறுதி என தெரிந்ததும் உக்கிரன் தன் மனதில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டான். தன் நாக்கை வெளியே நீட்டினான். நாராயண அஸ்திரம் அவனது நாக்கில் வந்து தங்கியது. அதை அப்படியே விழுங்கி ஏப்பம் விட்டான். தன்னிடமிருந்த வலிமை வாய்ந்த அஸ்திரத்தையே விழுங்கிவிட்ட உக்கிரனை பார்த்து அதிசூரன் ஆச்சரியப்பட்டான். அவன் மட்டுமல்ல, நாராயண அஸ்திரத்திற்கு மயங்காத உக்கிரனை பார்த்து தேவர்களும் ஆச்சரியமடைந்தனர். அங்கு நின்ற பிரம்மாவிடம், படைப்பு கடவுளே, நாராயண அஸ்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று, அது யாரையும் அழிக்காமல் விட்டதில்லை, அப்படி இருந்தும் உக்கிரன் எப்படி தப்பித்தான் என கேட்டனர். அதற்கு பிரம்மா, யார் ஒருவன் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்குகிறானோ அவனை எத்தகைய சக்தி உள்ளவர்களாலும் வதைக்க முடியாது. அதன்படியே இவன் தப்பித்தான். இதை தவிர வேறு எந்த ரகசியமும் இல்லை என்றார். இதன் பிறகு அதிசூரன் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தான். அதையும் தடுக்க இயலாமல் உக்கிரன் தலை குனிந்து நின்றான். ஆனால் உள்ளத்திற்குள் சிவபெருமானை பக்தியோடு தியானித்து கொண்டிருந்தான். இதனால் அந்த அஸ்திரம் அவனை தாக்கவில்லை. சிவபெருமானையே சென்றடைந்தது. யார் ஒருவன் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்கிறானோ அவன் மீது பாஸ்பதாஸ்திரத்தை பிரயோகித்தால் அது இறைவனிடமே சென்றடைந்துவிடும் என்ற ரகசியத்தை அறிந்திருந்தும் அறிவில்லாமல் அதிசூரன் செய்த காரியத்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவனும் போர்க்களத்தில் நின்றான். இதன் பிறகு தண்டத்தை எடுத்துக்கொண்டு உக்கிரன் மீது அதிசூரன் பாய்ந்தான். அதை பிடுங்கிய உக்கிரன் அதிசூரனை அடித்தே கொன்றுவிட்டான். இது கண்டு முருகனின் படையினர் ஆரவாரம் செய்தனர். தன் பெரியப்பா சிங்கமுகனின் மகன் அதிசூரன் கொல்லப்பட்டது கண்டு தாரகனின் மகனான அசுரேந்திரன் உக்கிரன் மீது பாய்ந்தான். 1000 பூத வீரர்கள் அவனை சூழ்ந்தனர். இருந்தாலும் அவர்களையெல்லாம் தன் ஒற்றை கையினால் அடித்து விரட்டினான் அசுரேந்திரன். வீரபாகுவையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அவனுடைய ரதத்தை உடைத்தெறிந்தான். அதிபயங்கர கோபத்துடன் வீரபாகு வானில் பறந்தான். முருகப்பெருமானை வணங்கியபடியே வாள் ஒன்றை எடுத்து அசுரேந்திரன் மீது பாய்ந்து அவனுடைய ஒரு கையை வெட்டினான். அசுரேந்திரன் கலங்கவில்லை. தன் மற்றொரு கையால் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவை அடித்தான். இருவரும் கடுமையாக போரிட்டனர். ஒரு வழியாக அசுரேந்திரனை வெட்டி வீழ்த்தினான் வீரபாகு. பயந்து போன அசுர வீரர்கள் திசைக்கு ஒருவராக ஓடினர். வேறு வழியே இல்லாததால் சூரபத்மன் களத்தில் இறங்கினான். அவன் இறங்கிய உடனேயே அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர். ஒட்டுமொத்த அசுர வம்சத்துக்கே தலைவனான சூரபத்மன் களத்தில் இறங்கியதால் ஆரவாரத்துடன் முருகனின் படையினர் மீது அசுரர்கள் பாய்ந்தனர். சூரன் ஒரே நேரத்தில் 1,00,000 பானங்களை எய்யும் சக்தி படைத்தவன். தன் ஒரு வில்லில் இருந்து 1,00,000 பானங்களை எய்தான். ரத்னகாளி என்ற சக்தியின் வியர்வையிலிருந்து அந்த பானங்கள் செய்யப்பட்டவை.
பாய்ந்து சென்ற அந்த பானங்கள் முருகனின் படையைச் சேர்ந்த லட்சம் வீரர்களை தாக்கின. அவர்கள் மயக்கமடைந்து விழுந்தார்கள். இதற்கெல்லாம் கலங்காத நவ வீரர்களில் ஒருவரான வீர மார்த்தாண்டன் சூரபத்மன் மீது ஏராளமான பானங்களை அடித்தான். சூரபத்மன் அவற்றை ஒற்ற கையால் நொறுக்கி தள்ளிவிட்டான். மற்றொரு நவ வீரரான வீர ராட்சசன் பத்மாசூரன் மீது அம்புகளை எய்தான். அவனுடைய காலை பிடித்து தூக்கிய சூரன் விண்ணில் தூக்கி எறிந்தான். அவன் மேலே சென்று வானத்தில் சுவர் வரையில் சென்று முட்டி அதே வேகத்தில் கீழே விழுந்து மயக்கமடைந்தான். வீரகேந்திரன், வீர தீரன், வீர மகேஸ்வரன், வீரகேசரி, வீர புருகதன், வீராந்தகன் ஆகிய அனைவருமே பத்மாசூரனால் தோற்கடிக்கப்பட்டனர். இந்நேரத்தில் வீரபாகு கலங்காத உள்ளத்துடன் சூரபத்மன் முன்னால் வந்து நின்றான். வீரபாகுவை கண்டதும் பத்மாசூரன் அகோரமாக சிரித்தான். அடே நீயா? அன்று நீதானே எனது அவைக்கு தூதனாக வந்தவன். அன்றே உன்னை கொன்றிருப்பேன். நீயோ மாய வடிவில் தப்பிவிட்டாய். இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. அன்று அந்த சிறுவனுக்கு தூதனாக வந்தாய். இப்போது எனக்கு தூதனாக மாறிவிடு. அந்த சிறுவனை என்னிடம் சரணடைய சொல். என் தகுதிக்கு நீ என்னோடு போட்டியிட லாயக்கில்லாதவன். அப்படியே ஓடிப்போய் விடடா என்றான். வீரபாகு எக்காலமாக சிரித்தான். அடே அசுரா, நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்து விடுவேன். அன்று முருகன் என்னை தூதனாக அனுப்பினார். இன்று உன்னோடு போர் புரிய அனுப்பியுள்ளார். எடு வில்லை, முடிந்தால் தோற்கடித்து பார் என சொல்லிவிட்டு வில்லை எடுத்தான். சூரன் வீரபாகுவை மிக சாதாரணமாக கிள்ளுக்கீரையாக நினைத்து அலட்சியமாக நின்றான். வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தான். அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதே தவிர சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை. எனவே யமாஸ்திரம், சூர்யாஸ்திரம், நாராயணாஸ்திரம் என சக்தி மிகுந்த அஸ்திரங்களை எய்து பார்த்தான். அவற்றை சூரன் தன் கையாலேயே தடுத்து நொறுக்கி விட்டான். பத்மாசூரனின் இந்த அபரித சக்தியை எண்ணி வீரபாகு வியப்படைந்தான். சிவனின் அருள் பெற்றவனை அழிப்பது என்றால் சாதாரண காரியமா? அது மட்டுமல்ல, அவனை அழிக்கும் சக்தியாகவும் சிவனே முருகனாக அவதாரம் எடுத்துள்ள போது வேறு யாரால் அவனை சாய்க்க முடியும்? வீரபாகு மனம் தளரவில்லை. தன்னிடமிருந்த ஒரே அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை எய்தான். பாசுபதாஸ்திரம் பல பாம்புகளை உள்ளடக்கியது. அது விஷத்தை கக்கி கொண்டு பாய்ந்தது. சூரனும் அதே போன்ற அஸ்திரத்தை எய்யவே ஒன்றை கொன்று கடித்து கொண்ட பாம்புகள் மாய்ந்தன. அந்த அஸ்திரங்கள் அவரவரிடமே திரும்பி வந்தன. இதை பயன்படுத்தி கொண்ட சூரபத்மன் பல பானங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்து விட்டான். வீரபாகு மீது பட்ட அம்புகள் அவனை மயக்கமடைய செய்தன. வீரபாகு களத்தில் விழுந்த பிறகு பூதகணங்கள் அசுரர்களுடன் கடுமையாக மோதினர். எதற்கும் நேரம் வர வேண்டும். பூவுலகில் பிறந்தவன் மனிதனாயனும் சரி, அசுரனாயனும் சரி, அவனது மரணத்துக்கு எந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரையில் அவனை யாராலும் வெல்ல இயலாது. இங்கே சிவனின் அம்சமான முருகன் பத்மாசூரனின் முன் யமனாக வந்து நின்றார். பத்மாசுரா, என் வீரர்களை வெற்றி கண்டு விட்டதாக மமதை கொள்ளாதே. இதோ நான் இருக்கிறேன். உன் படையை சந்திக்க இதோ எனது பெரும் படை இருக்கிறது. வீணாக அழிந்து விடாதே. என்னிடம் சரணடைந்து விடு என முழக்கமிட்டார் முருகன். சூரன் சிரித்தான். இங்கே வந்து உன் படை தவிடுபொடியாகி விட்டது. கிரவுஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்ற எனது தம்பியான கோழையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதாதே. நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்று விடுவேன். சிறுவன் என்பதால் உயிர் பிச்சை தருகிறேன். ஓடி போய்விடு என முருகனை எச்சரித்தான். முருகப்பெருமான் அவனுக்கு புத்தி கற்பிக்க நினைத்தார். பல்வேறு ஆயுதங்கள் இரு தரப்பிலும் பரிமாறப்பட்டன. உக்கிரமான போர் நடந்தது. முருகனை வெல்வார் யார் உண்டு? முருகப்பெருமான் தன் ஆயுதங்களால் பத்மாசூரனை நிராயுத பாணியாகி விட்டார். ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை இழந்தோமே என சூரன் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான். இந்நிலையில் அவனது வெண்பொற்ற குடை, கிரீடம் ஆகியவற்றை கீழே விழச் செய்தார் முருகன். அவனை அவமானம் பிடுங்கி தின்றது. சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகனின் படையினருடன் போரிட்டனர். போர்க்களத்தில் நின்றபடி சூரன் யோசித்தான். இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல. இவனை அழிப்பதென்றால் சற்று கடினமானதுதான். ஆனால் முடியாதது ஒன்றுமல்ல. மீண்டும் நம் ஊருக்குள் சென்று பல்வேறு அஸ்திரங்களுடன் வர வேண்டும் என்றபடியே அங்கிருந்து மறைந்து விட்டான் சூரன்.
சூரன் ஓடிப்போனதை அறிந்த தேவர்கள் முருகனை கொண்டாடினர். முருகா, தாங்கள் நிலைத்திருந்தால் வேலாயுதத்தை எறிந்து அந்த சூரனை நொடியில் அழித்திருக்க முடியும். ஆனாலும் தாங்கள் எங்கள் மீது கிருபை செய்யவில்லை. சூரனால் நாங்கள் இன்னும் வேதனைப்பட வேண்டும் என்பது விதி போலும். சூரன் மாயத்தால் மறைந்திருந்தாலும் தாங்கள் இந்த வேலை அனுப்பினால் அவன் எங்கிருந்தாலும் தாக்கி அழித்துவிடும். எங்களை காப்பாற்றுங்கள் மகாபிரபு என கருதினர். கருணை கடவுளான முருகன் அவர்களிடம், எதிரியாயினும் ஆயுதமற்றவனை கொன்றோம் என்ற அவச்சொல் நமக்கு வரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவன் மீது கொண்ட கருணையால் தான் அவனை நான் அனுப்பிவிட்டேன். எதிரிகள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திருந்தாமல் திரும்பி வந்தால் அவனை அழிப்பதில் தவறில்லை. சூரன் திருந்த மாட்டான் என்பது நானும் அறிந்ததே. மீண்டும் அவன் வருவான். அப்போது அவனை நிச்சயம் நான் விடமாட்டேன். நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர். இந்த நேரத்தில் வடிவேல் முருகன் போர்க்களத்தில் மயங்கியும் இறந்தும் கிடந்த வீரபாகு மற்றும் நவ வீரர்கள் படையினரை தனது கருணையால் எழச் செய்தார். அவர்கள் ஆரவாரம் செய்து முருகனை வணங்கினர். அரண்மனைக்குள் புகுந்த பத்மாசூரன் மீண்டும் முருகனை அழிப்பது பற்றிய ஆலோசனையில் ஆழ்ந்தான். சூரபத்மன் போர் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவனது மனைவி பத்ம கோமலாவும் மகன் பானுகோபனும் வந்தனர். தந்தையின் மனநிலையை அறிந்த பானுகோபன், அப்பா, நீங்க செய்தது கொஞ்சம் கூட முறையல்ல. ஏற்கனவே ஒரு முறை நான் அந்த முருகனிடம் ஆயுதங்களை இழந்து திரும்பினேன் என்பதற்காக என் வீரத்தை நீங்கள் குறைத்து எடை போட்டு விட்டீர்கள் போலும். நானும் சிறுவன், அந்த முருகனும் சிறுவன். நாங்கள் போட்டியிட்டு யார் தோற்றாலும் அவமானம் வரப்போவதில்லை. அங்கே வீரம் மட்டுமே பேசப்படும். நீங்கள் அப்படியா? அண்ட சராசரத்தை அடக்கியாலும் சக்கரவர்த்தியான நீங்கள் அந்த முருகனை வென்றால் ஒரு சிறுவனை வென்று விட்டதாக சூரன் கொக்கரிக்கிறான் என்றும், தோற்று போனால் கேவலம் ஒரு சிறுவனிடம் போய் சூரன் தோற்றானே என்றும் தான் உலகம் பழிக்கும். எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு அவமானத்தையே தேடித்தரும். கவலைப்படாதீர்கள். மீண்டும் நான் போகிறேன். அந்த சிறுவனை தூக்கி வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன். அவனை ஒழித்து விடுங்கள். அந்த முருகன் இருக்கும் தைரியத்தில் திமிர் பிடித்தலை பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக சிரித்தான். பத்மாசுரன் அவனது வீரம் பொங்கிய பேச்சால் மகிழ்ந்தாலும், அன்பு செல்வமே பானுகோபா, நீ நினைப்பது போல் அந்த வடிவேலனை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமல்ல. அவனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். வேண்டுமானால் அவனுக்கு வலது கையாக இருக்கிறானே ஒரு தூதன் வீரபாகு, அவனை பிடித்து கொண்டு வா என்றான் வீராப்புடன். பானுகோபன் தலையசைத்தான். ஒரு நொடியில் வருகிறேன் தந்தையே என்றவன் தாய் கோமலாவிடம் ஆசி பெற்று புறப்பட்டான். வீரபாகுவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும். அவனை வெற்றி கொள்ள சாதாரண அஸ்திரங்கள் போதாது. அவனை மயங்க வைத்து விட்டால் கட்டி வைத்து தந்தை முன் கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் தன் பாட்டி மாயையை நினைத்தான். இவள் காசியப முனிவரின் மனைவியாக இருந்து அசுரகுலத்தை உருவாக்கியவள். சூரபத்மனின் தாய். பானுகோபன் நினைத்த மாத்திரத்தில் பாட்டி மாயை அவன் முன்னால் வந்தாள். பானுகோபா, என் செல்ல பேரனே, வீர திருமகனை, எதற்காக என்னை அழைத்தாய்? என் அன்பு பேரனுக்காக எதையும் தருவேன் என்றாள். பானுகோபன் அவளிடம், எங்கள் குலத்தலைவியே, என்னருமை மூதாட்டியே, அசுரர் குலத்துக்கு முருகன் என்பவனால் ஆபத்து வந்துள்ளது. அவனது தூதனாக வந்த வீரபாகுவை கட்டியிழுத்து வரும்படி தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் தான் அசுரகுலத்திற்கு வித்திட்டவர்கள். அந்த தேவர் படையை வெல்லும் ஆலோசனையும் ஆயுதமும் தந்தால் அவனை பிடித்து விடுவேன் என்றான். பானுகோபா, உங்களால் தேவர்களை வெல்ல முடியாமல் போனதுக்கு காரணம் உண்டு. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படியான நிலையில் அவர்களை வெல்வது என்பது சாத்தியமல்ல. இருந்தாலும் முயற்சியுள்ளவன் வெற்றி பெறுவான் என்ற விதிகளின் அடிப்படையில் உனக்கு ஒரு அபூர்வமான ஆயுதத்தை தருகிறேன். இந்த மோகனாஸ்திரத்தை எய்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள். அந்த நிலையில் அவர்களை கட்டி இழுத்து போக வசதியாக இருக்கும். வெற்றி உனதே என்று வாழ்த்தி பேரனை உச்சி முகர்ந்து அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டாள். பானுகோபன் மகிழ்ச்சியுடன் சென்றான். முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு, உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான். அவனை வெற்றி கொள்வது உனது கடமை. அவனிடம் உன்னை மயக்கி பிடிக்கும் மோகனாஸ்திரம் இருக்கிறது. நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேலாயுதம் என்னிடம் இருக்கிறது. பார்த்து கொள்ளலாம், போய் வா. இம்முறை வெற்றிக்கனி உனக்குத்தான் என வாழ்த்தி வழி அனுப்பினார். முருகனின் வாயாலேயே வெற்றி என சொன்ன பிறகு வீரபாகுவிற்கு என்ன கவலை? அவன் அவரது தாழ் பணிந்து வணங்கி புறப்பட்டான். சேனைகள் அணிவகுத்து சென்றன.
பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினர். வீரபாகு சாதாரணப்பட்டவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு புரிந்துவிட்டது. எனவே பாசுபதாஸ்திரத்தை எய்தான். அதிபயங்கர யுத்தம் நடந்தது. எங்கும் நெருப்பு பிடித்தது. அந்த அஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதும் போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்க செய்தது. வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலே வற்றிவிடும் போல் தோன்றவே சமுத்திரராஜன் கலங்கி நின்றான். இந்த உலகத்தை அழிவில் இருந்து காக்க வேண்டும் என தேவர்களெல்லாம் முருகனிடம் சென்று வேண்டினர். அவர் நடப்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். இதே நிலைதான் சூரபத்மனுக்கும். இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தையே அழித்து விட்டால் அதில் சிக்கி எல்லோரும் இறந்து விடுவோம். என்னாக போகிறதோ என நடப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்றை ஒன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்தவர்களிடமே வந்துவிட்டன. வீரபாகுவை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பானுகோபன் வேறு வழியே இல்லாமல் வான்வெளியில் தன்னை மறைத்து நின்றான். அங்கிருந்து பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை எய்தான். அது அதிவேகமாக பாய்ந்து வந்தது. அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சையடைய செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கை கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டான். இந்த விவரம் முருகனுக்கு தெரிய வரவே அவர் கோபத்துடன் தன் வேலாயுதத்தை கடல் மீது வீசி எறிந்தார். அது கண்டு கடலரசன் நடுங்கினான். அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்கு அகப்பட்டு மூச்சு திணறி கொண்டிருந்த எல்லாரையும் விடுவித்தது. கடலின் மேல்மட்டத்திற்கு வந்த பூத கணங்களும் வீரபாகுவும் முருகனை வாழ்த்தினர். தன்னை மடக்கி பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீக்குளித்து இறப்பேன் என வீரபாகு சபதம் செய்தான். பானுகோபன் வெற்றி களிப்பில் தந்தையிடம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டதை சொன்னான். அப்போது சூரனின் மகன் இரணியன் வந்தான். தந்தைக்கு நல்ல புத்தி சொன்னான். சிவனால் தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம். அந்த சிவ மைந்தனையே அழிக்க துடிப்பது எவ்வகையிலும் நியாயமல்ல. மேலும் அவனை அழிக்கவும் முடியாது. இந்த முயற்சியில் நம் அசுரகுலம் அழிந்துவிடும் என எச்சரித்தான். பத்மாசுரனோ பெற்ற மகன் மீது எச்சரிப்பட்டான். இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாக சொன்னான். இரணியன் வேறு வழியின்றி வீரபாகுவை எதிர்த்து சென்றான். ஆவேசமாக போரிட்டான். ஆனால் தாக்கு பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒளிந்து கொண்டான். அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்திரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் சூரனின் இன்னொரு மகனும் பத்திரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்கு கிளம்பினான். அவனுக்கே வெற்றி கிடைக்கும் என அருள்பாலித்தாள் காளி. காளியே சொன்ன பிறகு மாற்றாக என்ன நடந்துவிடும்? பராசக்தியின் அம்சம் அல்லவா அவள். ஆனால் காளியின் வாக்கு இந்த இடத்திலே பொய்த்து போனது. வீரபாகு அக்னிமுகனை பந்தாடி விட்டான். தன் பக்தனை காப்பாற்ற காளியே சிங்க வாகனத்தில் வந்து வானில் நின்றபடி சூலத்துடன் வீரபாகுவை தாக்கினாள். தேவியே தன்னை எதிர்த்த நேரத்திலும் கூட வீரபாகு தயங்காமல் அவளுடன் போரிட்டான். பெண் என்பதால் அவளை கொல்லாமல் விண்ணில் பறந்து அவளது மார்பில் அடித்து கீழே தள்ளினான். காளி தேவி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறி தன் இடத்திற்கு போய்விட்டாள். இதன் மூலம் காளி தோற்றதாக ஆகிவிடாது. அநியாயம் செய்வோர் நன்றாக இருக்கிறார்கள், நல்லவர்களைத்தான் தெய்வம் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு நம்மிடத்தில் அதிகமாகவே உண்டு. தவறு செய்தவனாயினும் தன்னை வணங்கிய புண்ணியத்திற்காக காளி அவனுக்கு உதவினாள். அந்த காலம் முடிந்ததும் பின்வாங்கி விட்டாள். கெட்டவர்களுக்கு தெய்வம் துணை போவதில்லை என்பதை இது காட்டுகிறது. காளி பின்வாங்கினாலும் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் வீரபாகுவுடன் கடுமையாக மோதினான். முடிவில் அவனும் விண்ணுலகையே அடைந்தான். தன் பிள்ளைகள் எல்லாம் பறிகொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன். சிங்கமுகன் கொடூரமானவன். கந்த புராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சிங்கமுகன் 1000 சிங்கத்தலைகளை உடையவன். அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவுக்கு பல மைல் ஈரமுள்ளதாக இருக்குமாம். முருகப்பெருமான் நேரில் களத்துக்கு வந்து விட்டார். இருவருக்கும் கடும் போர் நடந்தது. அவனது தலைகளை வெட்ட வெட்ட புதிது புதிதாக முளைத்தது. சிவனிடம் வரம் வாங்கும் போது இவன் தன் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டவன். அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டுப்பட்டாலும் மீண்டும் முளைக்கும் வரம் பெற்றவன். ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று. முருகப்பெருமான் புதிது புதிதாக முளைத்த தலைகளை பார்த்து இனி முளைக்காதே என அதட்டினார். அதற்கு பயந்து இந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை.
இப்படியாக 999 தலைகளை வெட்டி சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலைவன் போரிட்டான் சிங்கமுகன். தன் வேலாயுத்தால் இந்த தலையை சீவி விட்டார் சிங்கார வேலன். சிங்கமுகனின் சரித்திரம் முடிந்தது. சிங்கமுகனின் மனைவிமார்கள் எல்லாம் தீயில் மூழ்கி இறந்து விட்டனர். இறுதியாக சூரபத்மன் முருகனுடன் போருக்கு வந்தான். 4 நாட்கள் உலகமே நடுங்கும்படியான யுத்தம் நடந்தது. அப்போது கருணை கடவுளான கந்தன் விஸ்வரூபம் எடுத்தார். அவரது காலடி இந்த உலகம் கிடந்தது. எல்லாமே தனக்குள் அடக்கம் என்பதை அவர் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் காட்டினார். அந்த காட்சியால் சூரன் ஞானம் பெற்றான். அவனது துர்க்குணங்கள் மறைந்தன. கந்தனை கண்கொட்டாமல் பார்த்து வணங்கினான். பின்னர் கந்தன் தன் உருவை சுருக்கவே தான் பார்த்த காட்சி அவனுக்கு மறந்து துர்க்குணம் தலை தூக்கியது. மீண்டும் போரிட்டான். கந்தன் வேலை எரியவே அவன் மாமரமாக மாறி நின்றான். அந்த வேல் மரத்தை 2ஆக கிழித்தது. அப்போது சூரன் ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாறினான். மயிலை அடக்கி அதன் மீது ஏறி உலகமெல்லாம் வலம் வந்த முருகன் சேவலை தன் கொடியில் இடம்பெற செய்து விட்டார். தன் கணவரின் ஆயுள் முடிந்தது என்பதை தெரிந்து கொண்ட சூரபத்மனின் பட்டத்தரசி பத்மகோமலாவும் மற்ற 3000 அனைவரும் இறந்து போனார்கள். சூரபத்மன் முழு ஞானம் பெற்று முருகனுக்கே காலமெல்லாம் சேவகம் செய்தான். பகைவனுக்கும் அருளிய அந்த வண்ண வடிவேலனுக்கு வெற்றி பரிசாக இந்திரன் தன் வளர்ப்பு மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தார். திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த இனிய நிகழ்ச்சியை தேவர்கள் கண்டு மகிழ்ந்தனர். கஷ்டங்கள் வரும்போது அழைத்தால் நம்மை தேடி வருவான் வடிவேலன். சுபம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி அருமையான வீடியோ பதிவுகள் எல்லாம் எங்கள் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.